ஹalleluya. हालेलुया। இந்த ஓய்வு நாளிலே इस विश्राम के दिन में உங்களை யாவரையும் காண்பதில் சந்தோஷம் அடைகிறார். आप सभी लोगों से मुलाकात करने में बहुत खुश हैं। சத்திய வெளிச்ச கட்மலை கிறிஸ்து சபையின் சார்பாக सत्य ज्योति चट्टान मसीही कलीसिया के तरफ से இந்த நாள் ஆராதனைக்கு इस दिन की आराधना में உங்கள் யாவரையும் அன்போடு आप வரவேற்கிறார். सभी लोगों का हम हार्दिक स्वागत करते हैं। கர்த்தர் பெரியவர், परमेश्वर महान है। அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் परमेश्वर अपने नगरीय में, தமது பரிசுத்த பர்வதத்திலும் परमेश्वर अपने पवित्र पर्वत में மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். स्तुति के लिए, स्तुति किए जाने के लिए योग्य है। ஹalleluya. हालेलुया। சங்கீத 46 1ஆம் வசனம் சொல்லுகிறது, भजन संगीता 46:1 कहता है, தேவன் நமக்கு அடைக்கலமும் परमेश्वर हमारी शरण स्थान, பெலனும் बल ஆபத்து காலத்தில் और संकट के वक्त में அனுகூலமான துணையுமானவர். परमेश्वर हमारी सहायता करने वाली मदद बनकर है। இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறார். इस दिन में परमेश्वर हमारे साथ देने वाले हैं। 2ஆம் வசனம் சொல்லுகிறது, दूसरा शब्द कहता है, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் चाहे पृथ्वी जो है वे बिखर जाए या टूट जाए, மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், पर्वत जो है बीच समुद्र में उखड़कर गिर जाए। மூணாச்ச கடைசி சொல்லுது, நாம் பயப்பட क्या மாட்டோம். लिखा गया है? तीसरे पद की आखिरी लाइन में लिखा गया है कि मैं इन चीजों को देखकर नहीं डरूंगा। ஏன் தெரியுமா? क्यों पता है? தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் என்று 5ஆம் வசனம் சொல்லுகிறது. क्योंकि लिखा गया है 5वें पद में कि परमेश्वर हमारे बीच में, उसके बीच में हैं, அது அசையாது. वह कभी हिलेगा नहीं। அதிகாலையிலே सुबह தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். परमेश्वर उसकी सहायता करते हैं। ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ணுவார். परमेश्वर हमारी सहायक करने वाले இந்த हैं। காலை வேளையிலே इस सुबह के समय में உங்களுக்கு சகாயம் பண்ணுகிறவராய் परमेश्वर आपकी सहायता करने वाले बनकर ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். परमेश्वर आए हैं। 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, 48:14 कहता है, இந்த தேவன் यह परमेश्वर என்றென்றைக்கும் உள்ள सदा काल के लिए, சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். सर्वदा के लिए हमारे भगवान यहोवा हैं। ஹalleluya. हालेलुया। மரண பரியந்தம் मौत तक நம்மை நடத்துவார். परमेश्वर हमें चलाते हैं। ஹalleluya. हालेलुया। கவலைப்படாதீங்க. चिंता न करना। சோர்ந்து போயிருக்கீங்களா? आप थक गए हो, ஆண்டவர் உங்களை நடத்துவார். परमेश्वर तुम्हें चलाएंगे। அவர் நம்முடைய தேவன். परमेश्वर हमारे प्रभु हैं। கவலைப்படாம कभी चिंता किए बिना ஆண்டவரை ஒன்று சேர்ந்து துதிக்க போகிறோம். एकजुट होकर परमेश्वर की हम स्तुति करने वाले हैं। அவரிடத்தில் ஜெபிக்க उसके போகிறோம். पास हम प्रार्थना அவர் करेंगे। வார்த்தை நம்மை பலப்படுத்த उसका போகிறது. शब्द हमें बलवंत करने वाला है। எதற்கும் பயப்படாதீங்க. हमें किसी चीज को लेकर चिंता नहीं எந்த करना। சூழ்நிலையிலும் அவர் நம்மை कोई भी நடத்துவார். परिस्थिति में परमेश्वर हमें चलाने वाले हैं। ஆபத்து நாட்களில் அவர் நமக்கு அனுகூலமான துணையாயிருக்கிறார். संकट के वक्त में परमेश्वर हमारी मदद बनकर है। தேவன் நம் நடுவில் இருக்கிறார். परमेश्वर हमारे बीच में है। நமக்கு சகாயம் பண்ணுவார். परमेश्वर हमें सहायता शोम करेंगे। பண்ணலாமா? प्रार्थना करेंगे हम। அப்பா உம்மை நன்றியோடு पिता, हम சோத்தரிக்கிறோம். तेरा धन्यवाद करते हैं। இம்மட்டுமே எங்களுக்கு சுகன் பலன் ஜீவன் கொடுத்து எங்களை பாதுகாத்து வருகிற கிருபைகளை நினைத்து உம்மை நன்றியோடு परमेश्वर சோத்தரிக்கிறோம். अब तक सुख बल जीवन को देखकर हमें सुरक्षित आप रख रहे हो, उस अनुग्रह के लिए धन्यवाद। இந்த நாள் ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. परमेश्वर इस दिन की आराधना को आशीष करना। உமக்கு பிரியமான ஆராதனை மாற்றுவீராக. परमेश्वर तुम जिस आराधना को चाहते हो उस तरह से ये बने। ஆராதிக்கிற வேளையிலே எங்கள் மத்தியில் கடந்து வருவீராக. परमेश्वर आराधना के वक्त में आप हमारे बीच में आना। ஒவ்வொரு கண்ணீரை துடைப்பீராக. परमेश्वर हर एक के आंसुओं को पोंछना। ஜெப வேளையிலே உம்முடைய வல்லமை இறங்கட்ட சுவாமி. परमेश्वर प्रार्थना के उस समय में तुम्हारी सामर्थ तनने लगे। ஒவ்வொரு ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்வீராக. परमेश्वर हर एक की प्रार्थना को सुनकर चमत्कारों को करना। உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களோடு பேசுவீராக. परमेश्वर तुम्हारे शब्द को भेजकर हमारे पास आप बात कीजिएगा। வசனத்தை அனுப்பி குணமாக்குவேன் என்று சொன்னீரே. परमेश्वर आपने कहा
कहा है कि वचन को रख कर मैं तुम्हें चंगा करूंगा। இந்த நாளில் ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற எல்லா வேதனைகளை நீ குணமாக்கும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். आत्मा देह शरीर में रहने वाले सारे दुखों को आप चंगा करने वाले हो। धन्यवाद। இந்த நாளில் ஒரு விடுதலை, इस दिन में एक छुटकारा, இந்த நாளில் ஒரு சுகம், इस दिन में एक चंगाई, இந்த நாளில் ஒரு அற்புதம் इस दिन நடக்கும்படியா में एक ஜெபிக்கிறோம். चमत्कार होने के लिए हम प्रार्थना நீர் करते அப்படி हैं। செய்வதற்காக நன்றி சுவாமி. परमेश्वर आप ऐसे करने वाले हो। धन्यवाद। இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. परमेश्वर से देखने वाले हर एक परिवार के बच्चों को, हर एक परिवारों को, उनके परिवारों को देखना और आशीष करना உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். परमेश्वर तुम्हारे हाथों में हम பொறுப்பெடுத்துக் समर्पित करते கொள்ளுங்க. हैं। जिम्मेदारी को लेना இயேசு கிறிஸ்துவின் यीशु நாமத்தில் मसीह के नाम में ஜெபிக்கிறோம் நல்ல प्रार्थना करते பிதாவே. हैं हमारे अच्छे पिता। ஆமென் आमेन ஆமென். आमेन। எல்லாம் ஒன்று சேர்ந்து सब मिलजुल कर நல்ல கரங்களை தட்டி अच्छे से ताली बजाकर உற்சாகமாய் उत्साहित होकर ஆண்டவரை துதித்து பாட போகிறார். परमेश्वर की हम स्तुति करेंगे और उसकी गीत को गाएंगे। ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். परमेश्वर हमारे बीच में ही है। சகாயம் பண்ணுவார். परमेश्वर हमारी सहायता करेंगे। ஆமென். आमेन। इस दिन में भी हम आराधना करने के लिए आए हैं, तो आइए सब मिल के हम आराधना करेंगे। जब आराधना ऊपर जाती है तो आशीष नीचे आती है। तो इस दिन में भी हम उत्साह के साथ परमेश्वर की आराधना करेंगे, परमेश्वर के नाम की महिमा करेंगे। तो आइए सब मिल के जोर से तालियां बजा के हम गीत को गाएंगे।
से तालियां बजा के परमेश्वर के नाम को ऊंचा करेंगे। यीशु मसीह देता खुशी, करे महिमा उसकी, पैदा हुआ बना ईसा, देखो बगा शैतान। यीशु मसीह देता खुशी, करे महिमा उसकी, पैदा हुआ बना ईसा, देखो बगा शैतान। ला 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 बजाओ नाचो गाओ, देखो बगा शैतान। हो ताली बजाओ नाचो गाओ, देखो बगा शैतान। यीशु मसीह देता खुशी, करे महिमा उसकी, पैदा हुआ बना ईसा, देखो बगा शैतान। ला 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 हाथों को उठा के हम परमेश्वर की ओर देखेंगे। जब हम आराधना करेंगे, परमेश्वर की आत्मा तुम्हारे ऊपर आके उठेलेंगे, तो परमेश्वर तुम्हारे उसके आत्मा से भरेंगे, तो सारा जो बंधन टूट जाएगा, तुम्हें समाधान और शांति मिलेगी। तो आंखों को बंद करके हम उसकी ओर देखेंगे और आराधना करेंगे। Kire
போற்றுகிறீரோரே தந்தை போல என்னை சுமக்கின்றேன் உங்க அன்பு பெரிதையா உம்மையே நம்பிடுவேன் உங்க அன்பு பெரிதையா உம்மையே நம்பிடுவேன் குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே நிறைவான தேவன் நீ வருகையிலே 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 நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன் நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன் நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன் நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன் இயேசுவே நிறைவான பலனை நான் வாஞ்சிக்கிறேன் நிறைவான பலனை நான் वांछिக்கிறேன் योग्य तू है योग्य मेरे समझ से परे अंदाजा नहीं मुझे तेरी महिमा कैसी है मैं न बदला पाऊं कितना गहरा तेरा प्रेम कानों ने सुना था प्रभु अब देखा आँखों में तू योग्य तू योग्य तू योग्य तू है योग्य स्तुति के हमेशा के लिए तू योग्य तू योग्य तू योग्य तू है योग्य स्तुति के हमेशा के लिए तू योग्य तू योग्य तू योग्य तू है योग्य स्तुति के हमेशा के लिए महिमा ढूंढूं मुझसे जिसने बचाया मुझको तूने खोजा और छुड़ाया मेरी शर्म से मुझको बेबया है करुणा अपार तेरा प्रेम कानों ने सुना था प्रभु अब देखा आँखों में हो तू योग्य तू योग्य तू योग्य तू है योग्य स्तुति के हमेशा के लिए तू योग्य तू योग्य तू योग्य तू है योग्य स्तुति के हमेशा के लिए तू योग्य तू योग्य तू योग्य तू है योग्य स्तुति के हमेशा के लिए हो महिमा ढूंढूं मुझे जिसने बचाया मुझको तूने खोजा और छुड़ाया मेरी शर्म से मुझको बेबया है करुणा पार तेरा प्रेम कानों ने सुना था प्रभु अब देखा आँखों में तू योग्य
योग्य स्तुति के हमेशा के लिए। तू योग्य, तू योग्य, तू योग्य, तू है योग्य स्तुति के हमेशा के लिए। तू योग्य, तू योग्य, तू योग्य, तू है योग्य स्तुति के हमेशा के लिए। तू योग्य, तू योग्य, तू योग्य, तू है योग्य स्तुति के हमेशा के लिए। तू योग्य, तू योग्य, तू योग्य, तू है योग्य स्तुति के हमेशा के लिए। करे प्रशंसा का स्तुति की, करे प्रशंसा तेरे नाम की, करे प्रशंसा का स्तुति की, हो करे प्रशंसा तेरे नाम की, हो करे प्रशंसा का स्तुति की, हो करे प्रशंसा तेरे नाम की, हो करे प्रशंसा का स्तुति की, हो करे प्रशंसा तेरे नाम की। तू योग्य, तू योग्य, तू योग्य, हो तू है योग्य स्तुति के हमेशा के लिए। तू योग्य, तू योग्य, तू योग्य, तू है योग्य स्तुति के हमेशा के लिए। तू योग्य, तू योग्य, तू योग्य, तू है योग्य स्तुति के हमेशा के लिए। तू योग्य, तू योग्य, तू योग्य, तू है योग्य स्तुति के हमेशा के लिए। तू योग्य, तू योग्य, तू योग्य, यीशु, तू है योग्य स्तुति के हमेशा के लिए। हम इस दिन के लिए धन्यवाद करते हैं। तू महिमा की योग्य है, आदर की योग्य है और तू स्तुति की योग्य है। इस दिन में भी परमेश्वर जो भी बच्चे आराधना कर रहे हैं उनको अपनी आत्मा से भर रहे हो, धन्यवाद। आपके प्रसन्न से भर रहे हो, धन्यवाद। हर एक बच्चों का आपके जो समाधान से, आपकी जो प्रेम से भर रहे हो, धन्यवाद। हर एक जो ज़िंदगी में एक नई हो, एक भरोसा को देना, एक नई ज़िंदगी को देना, एक नई मार्ग को दिखाना, सही मार्ग में जाने का जो उनको, सही मार्ग में जाने के लिए उनको आप रास्ता दिखाना। आप हर एक दिन उनके हाथों को पकड़ के चलाना, हर एक बीमारी से उनको बचा के, उनके परिवार को सुरक्षा रख के हर एक दिन उनको आप चलाने वाले हो। इसके लिए हम धन्यवाद करते हैं। इस दिन में भी इस आराधना को हम तुम्हारे हाथों में समर्पित करके प्रार्थना करते हैं। यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं, अच्छे पिता, आमीन। இந்த நாளில் நாம் ஆண்டவரை ஆராதித்து இருக்கிறோம். इस दिन में भी हमने परमेश्वर की आराधना की है। ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். परमेश्वर हमारे बीच में है। நாம் ஜெபிக்க हम போகிறோம். प्रार्थना करने वाले हैं। ஒரு சில ஜெப குறிப்புக்காக कुछ प्रार्थना की सूचियों के लिए தொடர்ந்து நாம் ஜெபித்து கொண்டு लगातार हम வருகிறோம். प्रार्थना कर ही रहे हैं। அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் வரை ஜெபத்தை விடக்கூடாது. जब तक उस प्रार्थना के लिए सही जवाब हमें नहीं मिल जाता तब तक हमारी प्रार्थना को हमें छोड़ना नहीं है। அதற்கு முன்பாக ஒரு வார்த்தையின் அடிப்படையில் ஜெபிக்க उसके போகிறோம். पहले हम एक वचन को देखेंगे और उसके अनुसार प्रार्थना करेंगे। சங்கீதம் 50 भजन संगीता 50 14 15 उसमें வசனம். 14 और 15 நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு तुम परमेश्वर को होम बलि चढ़ाना உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி और जो उन्नति में रहता है उसके पास अपने जो मंत्रों को पूरा करना। ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. और कहा गया है कि
संकट के दिन में मुझे पुकार, நான் உன்னை விடுவிப்பேன், मैं तुझे छुड़ाऊंगा, நீ என்னை तू मेरी மகிமைப்படுத்துவாய். महिमा करेगा। அல்லேலூயா. हालेलुया। இல்ல பாதி வசனம் தான் நமக்கு எல்லாருக்கும் इसमें தெரியும். आधा वचन सभी लोगों को पता है। எல்லாருக்கும் தெரியும், ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீங்க என்னை तो यहाँ மகிமைப்படுத்துவாய். पर लिखा गया है, संकट के वक्त में तुम मुझे पुकारो, मैं तुम्हारी महिमा करूंगा। இது முழு வசனம் அல்ல, ये जो है पूरा वचन नहीं, அதுக்கு முன்னாடி ஆஃப் இருக்கு. उसके पहले आधा एक वचन है। அதுதான் என்னன்னு वो கேட்டா, क्या है देखिए, அதுக்கு முன்னாடி சொல்ல ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை यहाँ पर செலுத்தி लिखा गया है कि परमेश्वर को धन्यवाद ही का बलिदान चढ़ाना உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி और परम प्रदान के लिए अपनी मन्नत जो है उसे पूरा करना। இந்த நாட்களில் நாம் ரொம்ப பேர் எல்லாரும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். तो इन दिनों में हम बहुत लोग प्रार्थना कर ही रहे हैं। அதற்கு முன்பாக उसके पहले நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்யணும். परमेश्वर की स्तुति करना है, எல்லாரும் ஸ்தோத்திரம் सभी செய்வோம். लोग को धन्यवाद कहना है। சில சமயம் ஆண்டவருக்கு நான் பொருத்தனை நாம் பண்ணியிருந்தால், अगर मैंने कुछ वादा किया है कि मैं इसे पूरा करूंगा, ஆண்டவரே எனக்கு செய்தா நான் இப்படி செய்வேன் இப்படி செய்வேன் பொருத்தனை, अगर आपने कहा है कि हाँ प्रभु आप वैसे मेरी जिंदगी में करेंगे तो मैं इन सब चीजों को तुम्हारे लिए पूरा करूंगा। அப்படி பொருத்தனை செலுத்தியிருந்தா நாம் அதை செலுத்த अगर வேண்டும். हमने कुछ इस तरह से शपथ ली है या इस तरह की एक मन्नत को रखी है और हमने निर्णय को लिया है तो उसे पूरा करना பிறகு है। நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது उसके बाद जब हम उसकी ओर पुकार जब लगाएंगे, அவர் நம்மை விடுவிக்கிற परमेश्वर தேவனாய் हमें இருக்கிறார். छुड़ाने वाले प्रभु அப்ப बनकर है, எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நாம் तो மகிமைப்படுத்த हम सब போகிறோம். मिलेंगे और परमेश्वर की नाम की महिमा करेंगे। ஒரு சில வேளைகளில் நம்முடைய குறைகளின் நிமித்தம் ஆண்டவர் பதில் கொடுக்காமல் இருக்கலாம். कुछ समय में हमारे कमियों के कारण परमेश्वर ने हमें जवाब नहीं दिया होगा। நாம் எவ்வளவு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டுமோ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்யணும். जितना जल्दी जितना हम धन्यवाद कह सकते हैं उतनी दूर तक हमें धन्यवाद சில करना है। சமயம் நான் இப்படி செய்வேன் பொருத்தனை பண்ணியிருந்தா அதை செய்ய வேண்டாம். और कभी कभार हमने कुछ निर्णय किया है कि हाँ मैं वादा करता हूँ कि जब परमेश्वर से करेंगे तो मैं पूरा இப்பொழுது करूंगा, நாம் तो करना है। ஜெபிக்க போகிறோம். तो अब हम प्रार्थना करेंगे। ஜூலையும் முடிய போகுது. जुलाई जो है अंत होने वाला है ஆண்டவரே उसका। இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு விடுதலை வரட்டும் परमेश्वर என்று अगस्त के महीने में एक छुटकारा हमें இந்த मिले। கொரோனா இந்த டிசீஸ் எல்லாம் முடிஞ்சு எப்படியாலும் ஒரு விடுதலை சுகம் வரணும் ஆண்டவரே. परमेश्वर ये कोरोना डिसीज से छुटकारा पाकर कैसे तो मुक्ति और चंगाई को हमें पानी है। இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சு ஆண்டவரே எல்லாம் திறந்து நார்மலுக்கு வரணும். परमेश्वर ये पूरी लॉकडाउन खत्म होकर सब कुछ खोल कर सभी नॉर्मल सिचुएशन में आना है। இந்த டிசீஸ் எல்லாம் குறைஞ்சு ஒன்றும் இல்லாம और போகணும். ये सारे जो डिसीज हैं ये सब जो है कम होकर उसे मिट जाना चाहिए। உலகமே ஸ்தம்பித்து கிடக்கிறது. पूरी दुनिया जो है इससे चौक गई है, हैरान होकर बैठी है। உலகம் எல்லாம் நார்மலுக்குள் வரணும். पूरी दुनिया में ये सब चीजों को नॉर्मलाइज होना है, यानी नॉर्मल सिचुएशन में எல்லா आना है। தேசமும் ஆண்டவரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட सभी வேண்டும். देशों में परमेश्वर की समझ को बढ़ना है। ஆண்டவர் உலகத்தை ஆசீர்வதிக்கும்படியா दुनिया को आशीष करे इसलिए எல்லா எக்கனாமிக் எல்லாம் और நார்மலுக்குள் सारी வரும்படியா इकोनॉमिक कंडीशन जो है नॉर्मल हो जाए इसलिए அற்புதங்களை செய்யும்படியா परमेश्वर चमत्कारों को करे इसलिए ஆண்டவர் கிரியை செய்யும்படியா परमेश्वर यहाँ क्रिया करे इसलिए நாம் ஜெபிக்க हम போகிறோம். प्रार्थना करने वाले இருக்கிற हैं। இடங்களிலே முழங்காலை जिस जगह போட்டு में हम கண்களை हैं, மூடி பயபக்தியோடு அவரை நோக்கி பார்க்க போகிறோம். जिस जगह में हम हैं उस जगह में घुटने टेकेंगे और भय भक्ति के साथ परमेश्वर को देखेंगे। அப்பா உம்மை நன்றியோடு परमेश्वर சோத்தரிக்கிறோம். पिता हम तेरा धन्यवाद करते ஆண்டவரே हैं। இந்த நாளிலும் ஓய்வு நாளில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. परमेश्वर इस विश्राम के दिन में भी तुम्हारी ओर हम देखते हैं। உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் परमेश्वर ஆண்டவரே. हम तुम्हारी स्तुति करते முழு हैं। உள்ளத்தோடு உம்மை परमेश्वर ஸ்தோத்தரிக்கிறோம். पूरे मन के साथ तुम्हारा धन्यवाद எங்கள் करते हैं। பொருத்தனைகளை சில நேரம் மறந்திருக்கிறோம் சுவாமி. परमेश्वर हमारे निर्णयों को, हमारे जो शपथ ली है उसे हम भूल चुके हैं। எங்கள் குற்றங்களை மன்னிங்க சுவாமி. परमेश्वर हमारे गुनाहों को எங்கள் क्षमा करना। குறைகளை மன்னிங்க परमेश्वर ஆண்டவரே. हमारे अपराधों को क्षमा ஆண்டவரே करना। உமக்கு பொருத்தனைகளை நாங்கள் செலுத்துவோம் ஆண்டவரே. परमेश्वर जो भी हमने वादा किया है उसे हम पूरा करेंगे। அந்த தடைகளை எல்லாம் எடுத்து போட்டுடுங்க. परमेश्वर सारी रुकावट को दूर करना। இப்போது எங்கள் ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே. परमेश्वर इस वक्त में हमारी प्रार्थना को आप உம்முடைய सुनना। இரத்தத்தால் எங்களை கழுவுங்க परमेश्वर ஆண்டவரே. इस वक्त में आपके लहू से हमें எங்கள் धो लेना। ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம் हमारी प्रार्थना के लिए आप जवाब देना। ஆண்டவரே. உம்முடைய வல்லமை இரத்த
இரத்தத்தின் வல்லமை இறங்கி எல்லா அக்கிரமங்களை சுத்திகரிப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம் परमेश्वर சுவாமி. तुम्हारी लहू की सामर्थ उतरकर सारे अधर्म कार्यों को चंगा करने वाला है। धन्यवाद மீண்டும் அதை செய்யாதபடிக்கு परमेश्वर, वापस इन सब चीजों को हम वापस न எங்களை दोहराए इसलिए। கிருபையாய் காத்து கொள்வீராக. परमेश्वर आप हमें अनुग्रह दिखाकर பொருத்தனை बचाना। எல்லாம் செலுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீ उदவி செய்வீராக. परमेश्वर जो भी वादा हमने किया है उन वादों को पूरा करने के लिए मदद करना। இப்போதும் உலகத்துக்காக ஜெபிக்கிறோம் परमेश्वर, ஆண்டவரே. इस वक्त में भी हम दुनिया के அப்பா, लिए प्रार्थना करते உலகத்தையே हैं। ஆட்டி படைக்கிற எல்லா கொரோனா வைரஸ் கிருமிகள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அழிந்து போகும்படியா ஜெபிக்கிறோம். परमेश्वर पूरी दुनिया को अपने वश में करने वाली ये कोरोना वायरस की क्रिया जो है मिट जाए, प्रार्थना करते हैं। ஆண்டவரே 200 கண்ட்ரீஸ்க்காக ஜெபிக்கிறான். परमेश्वर 200 कंट्रीज जो है उसके लिए प्रार्थना करते எல்லா हैं। கண்ட்ரீஸ் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கும்படியா ஜெபிக்கிறான். हर एक देश में तुम्हारी सामर्थ उतरने लगे। விசேஷமா அமெரிக்கா, இத்தாலி, ஆண்டவரே பிரேசில், ஆண்டவர் எந்தெந்த கண்ட்ரி எவ்வளோ எஃபெக்ட் ஆயிருக்க எல்லா கண்ட்ரி மேலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி. परमेश्वर मुख्य रूप से ब्राजील में, अमेरिका में, जहाँ जहाँ ये जो संख्या बढ़ रही है वो इनके लिए प्रार्थना करते हैं। எல்லா கண்ட்ரியில் நார்மல் வருவதாக. हर एक कंट्री में सब कुछ नॉर्मल हो जाए। எல்லா கண்ட்ரி ஜனங்களை நீ சுகப்படுத்துவீராக. परमेश्वर हर एक कंट्री के लोगों को आप चंगा करना। எல்லா கண்ட்ரியிலும் ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவீராக. परमेश्वर हर एक कंट्री में तुम्हारी जागृति को आप देना। எல்லா லாக்டவுன் இந்த ஆண்டவரே ஜூலையோட முடிந்த ஆகஸ்ட் ப்ரீ வரத்தக்கதா தேவன் ஒரு அற்புதத்தை உலகத்துக்கு செய்யும்படியா ஜெபிக்கிறோம். परमेश्वर कम से पूरी दुनिया में जहाँ जहाँ ये लॉकडाउन है, ये लॉकडाउन खत्म होकर जुलाई के अंदर अगस्त में सब कुछ फ्री हो जाए, हम प्रार्थना எல்லா करते हैं। தேசமும் உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவார்களாக. परमेश्वर हर प्रकार के देश में तुम्हारी समझ में लोग बढ़े। எல்லா தேசத்தின் பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்து ஒரு ரட்சிப்பை நீ கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். परमेश्वर हर एक देश के पाप को आप क्षमा करके आप एक उद्धार को देने वाले हो। धन्यवाद। நீர் அப்படி செய்வதற்காக நன்றி சொல்லுகிறோம்ப்பா. आप ऐसे करने वाले हो। धन्यवाद। விசேஷமா இந்தியாக்காக ஜெபிக்கிறோம். परमेश्वर मुख्य रूप से भारत देश के लिए प्रार्थना करते हैं। 26 ஸ்டேட் 7 யூனியன் டெரிட்டரிஸ்க்காக ஜெபிக்கிறோம். 26 स्टेट और 7 यूनियन टेरिटरीज के लिए प्रार्थना करते हैं। 134 கோடி ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். परमेश्वर 134 करोड़ लोगों के लिए प्रार्थना करते எங்கள் हैं। இந்தியாவின் மேலே உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறோம் சுவாமி. परमेश्वर हमारे भारत देश में तुम्हारे लहू को हम छिड़कते எங்கள் हैं। இந்திய தேசத்தை பாதுகாப்பீராக. परमेश्वर हमारे भारत देश को आप सुरक्षित रखना। ஆண்டவரே இந்த கொரோனா கிருமிகள் இயேசுவின் நாமத்தை ஒன்றில்லாமல் போவதாகப்பா. परमेश्वर ये कोरोना की जो कीटाणु है यीशु मसीह के नाम में नहीं के समान हो जाए। காஷ்மீர் முத கன்னியாகுமரி வரைக்கும் ஜெபிக்கிறோம். परमेश्वर कश्मीर से लेकर कन्याकुमारी तक हम प्रार्थना விசேஷமாய் करते ரெட் हैं। ஜோனா இருக்கிற மகாராஷ்டிரா, குஜராத், டெல்லி, ராஜஸ்தான், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா எல்லா ஆண்டவரே ஸ்டேட்டுக்காக ஜெபிக்கிறோம். परमेश्वर विशेष रूप से जो भी कही गई स्टेट के लिए हम प्रार्थना करते हैं। மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஆண்டவரே எல்லா ஸ்டேட் மேலும் வல்லமை இறங்கட்டும் சுவாமி. परमेश्वर मध्य प्रदेश, उत्तर प्रदेश हर एक स्टेट में तुम्हारी सामर्थ उतरने लगे। எல்லா ரெட் ஜோன் எல்லாம் நார்மல் ஜோனாய் மாறுவதாக. परमेश्वर सब रेड जोन्स जो है नॉर्मल जोन के तौर में बदल जाए। எங்கள் இந்திய தேசத்தை ஆண்டவரே நீ பாதுகாப்பீராக. परमेश्वर हमारे भारत देश को आप सुरक्षित रखना। ஆண்டவரே விசேஷமா மகாராஷ்டிராக்காக ஜெபிக்கிறோம். परमेश्वर विशेष रूप से हम अपने महाराष्ट्र के लिए 36 प्रार्थना करते हैं। டிஸ்ட்ரிக்டாக ஜெபிக்கிறோம். परमेश्वर 36 डिस्ट्रिक्ट के लिए மும்பை, प्रार्थना தானா, करते हैं। நாசிக், நாக்பூர், ரய்கட், சட்டாரா, ஆண்டவரே சோலாப்பூர், கோலாப்பூர், பூனே, தானா எல்லா ஏரியாக்காக ஜெபிக்கிறோம். परमेश्वर मुख्य रूप से ये सारे इलाकाओं के लिए हम प्रार्थना करते हैं। ரெட் ஜோனா இருக்கிற தானா, பால்கர், காந்தவல்லி, போரோலி, ஆண்டவரே தாதர் எல்லா ஏரியாக்காக ஜெபிக்கிறோம். परमेश्वर रेड जोन की तरह जो भी एरियाज हैं, कही गई एरियाज के लिए हम प्रार्थना करते हैं। 14 கோடி ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். परमेश्वर 14 करोड़ लोगों के लिए प्रार्थना करते हैं। ஆண்டவரே மகாராஷ்டிராவை ஆளுகை செய்வீராக. परमेश्वर महाराष्ट्र के ऊपर आप राज करना। எல்லா பாவங்களை மன்னிப்பீராக. सारे पापों को क्षमा எல்லா करना। சாபங்களை நீக்குவீராக. सारे श्रापों को दूर எல்லா करना। அக்கிரமங்களை மன்னித்து நீ மனம் இறங்கும்படியா सारे ஜெபிக்கிறோம். अधर्म कार्यों को क्षमा करके आप मन उतरने के लिए प्रार्थना करते हैं। ஆண்டவரே வியாதிப்பட்ட பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குவீராக परमेश्वर சுவாமி. बीमार बच्चों को आप छू कर चंगा करना। ஹாஸ்பிட்டல்ல உம்முடைய கரம் கூட இருப்பதாக. परमेश्वर अस्पताल में तुम्हारी हाथ रहे हमारे ஐசோலேஷன் साथ। வார்டுல உம்முடைய வல்லமை கடந்து परमेश्वर போவதாக. आइसोलेशन वार्ड में तुम्हारी हाथ रहे। ஐசி வார்டுல இருக்க பிள்ளைகளை தொடுவீராக. आईसीयू वार्ड में रहने वाले बच्चों को आप छूना। மரணத்தோடு போராடுகிற ஜனங்களை காப்பாற்றி ஜீவனை கொடுப்பீராக. परमेश्वर जो मौत के साथ लड़ रहे हैं उन लोगों को जीवन देना। ஆண்டவரே இழப்புகள் போதும் ஆண்டவரே. जो भी
नाश हुआ है, जो भी தகப்பனை loss हुआ है இழந்து काफी மனைவியை है। இழந்து புருஷனை இழந்து ஆண்டவரே பிள்ளைகளை இழந்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் வடுக்கிற கண்ணீரை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. परमेश्वर हर एक बच्चों के आंसुओं को देखना, जो पति पत्नी को बच्चों को जो खोकर बैठे हैं उन लोगों के சுகத்தை आंसुओं को देखना। தாரும் ஆண்டவரே. परमेश्वर उनको चंगाई को देना। நோயின் கிருமிகள் உம்முடைய ரத்தத்தை அள்ளித்து போட்டுடுங்க சுவாமி. परमेश्वर लहू की बीमारी की जो कार्य है उन कीटाणुओं को आपके लहू से मिटा देना। இந்த ஜூலை மாதத்தை எல்லா லாக்டவுன் முட்டிந்து போவதாக. परमेश्वर जुलाई महीने में सारी लॉकडाउन जो है वे खत्म हो जाए। ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விட்டுவிப்பேன் என்னை மகிமைப்படுத்துவாய் என்று परमेश्वर आपने சொன்னீரே. कहा है कि संकट के दिनों में मुझे पुकार तो मैं तुझे छुड़ाऊंगा और तुम मेरी महिमा करेगा। ஆகஸ்ட் மாதத்தை விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். परमेश्वर अगस्त के महीने में आप छुटकारे को देने वाले हैं, धन्यवाद। எல்லா லாக்டவுன் முடிஞ்சு எல்லா நார்மலுக்கு கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன். परमेश्वर लॉकडाउन खत्म होके सब कुछ नॉर्मलाइज आप करने वाले हो, धन्यवाद। ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியும் விடுதலை சந்தோஷம் வருகிற மாதமாக நீ மாற்றி கொடுக்கும்படியா परमेश्वर हर एक ஜெபிக்கிறேன். बच्चों के जीवन में खुशी आनंद और समाधान आने के महीने के तौर में ஆண்டவரே இந்தியாவின் बदलना। எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் நார்மலுக்கு வருவதாகப்பா. परमेश्वर भारत देश में जो भी इकोनॉमिक स्टेटस है उसे नॉर्मल सिचुएशन में लाना। உம்முடைய கரம் எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியா परमेश्वर तुम्हारा ஜெபிக்கிறேன். हाथ हमारे भारत देश को आशीष करवे। ஆண்டவரே ஃபார்மர்ஸை ஆசீர்வதிங்கப்பா. हमारे किसानों को आशीष करना। பிசினஸ் செய்கிற பிள்ளைங்க பிசினஸ்லாம் மீண்டும் தலைக்க தேவன் அனுக்கிரகம் பாராட்டுங்க. परमेश्वर जो बिजनेस व्यापार करते हैं उनकी व्यापार में बहुत बड़ी हरियाली आए, फिर से वो बिजनेस बढ़े, इसलिए प्रार्थना வேலைக்கு करते போகிற हैं। பிள்ளைகள் வேலைக்கு போகும்படியா தேவன் சூழ்நிலை மாற்றும்படியா ஜெபிக்கிறேன். परमेश्वर जो नौकरी में करने वाले हैं, जो उनकी नौकरी में वापस उनको मिल जाए और वे नौकरी करने लगे प्रभु। ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. परमेश्वर जवानों को आप देखना, வயோதிகர்களை கண்ணோக்கி பாருங்க. बुजुर्गों को देखना, சிறு பிள்ளைகள் பிறந்த பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. छोटे बच्चे और जो बच्चे जन्म लिए हैं उन लोगों को हम देखना। என் வியாதிப்பட்ட பிள்ளைகளை தொட்டு நீ சுகமாக்கும்படியா ஜெபிக்கிறேன். परमेश्वर बीमार बच्चों को आप छूकर चंगा करने के लिए प्रार्थना करते हैं। ஆண்டவரே டெலிவரிக்கா காத்திருக்க பிள்ளைகளுக்கு சுக பிரசத்தை கட்டளையிடும்படியா परमेश्वर ஜெபிக்கிறேன். डिलीवरी के लिए जो इंतजार कर रहे हैं उन बच्चों को आप एक नॉर्मल डिलीवरी की आज्ञा देना। எல்லா இன்ஃபெக்ஷனுக்கு பிள்ளைகளை விலக்கி உம்முடைய ரத்தம் பாதுகாக்கும்படியா परमेश्वर सारे ஜெபிக்கிறேன். इन्फेक्शन के लिए बच्चों को दूर बचाकर तुम्हारा लहू बचाए। எல்லா இடத்திலும் தேவையான மழையை இந்த மழை காலங்களில் நீ கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். परमेश्वर हर एक जगह में जरूरत की बारिश को इस बारिश के वक्त में आप देने के लिए எல்லா प्रार्थना மழை करते हैं। கால்கிற வருகிற வியாதிகளுக்கு ஜனங்களை விலக்கி பாதுகாத்து ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறேன். परमेश्वर बीमारी की जो भी बीमारी बारिश के कारण आ रही है उनसे लोगों को दूर बचाना। எங்கள் எல்கையில் உம்முடைய கரம் இருப்பதாக சுவாமி. परमेश्वर हमारी सारी सीमाओं में तुम्हारा हाथ இந்தியா रहे। சைனால எல்லா சண்டையின் ஆவிக அழிந்த சமாதானத்தை நீ கொட்டுக்கும்படியா ஜெபிக்கிறேன். परमेश्वर आप इंडिया चाइना के बीच में जो भी लड़ाई है उसे आप दूर करके समाधान को देने के எங்கள் लिए ஆர்மி प्रार्थना करते हैं। சோல்ஜர்ஸை பாதுகாத்து परमेश्वर கொள்வீராக. हमारे जवान सैनिकों को आप सुरक्षित रखना। எல்லா ஆண்டவரே எல்லா ஹையர் அபிஷியல் சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக. परमेश्वर सारे चीफ मिनिस्टर प्राइम मिनिस्टर हायर ऑफिशियल्स को आशीष करना। ஆண்டவரே ஏழைகளுக்காக எடுக்கிற ஒவ்வொரு ஸ்கீமும் பிள்ளைகளுக்கு போய் சேரத்தக்கதா தேவன் அனுக்கிரகம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன். परमेश्वर गरीबों के लिए जो भी स्कीम्स लिया जाता है वो उसकी बेनिफिट्स लोगों के पास जाकर पहुंचे। ஆண்டவரே திக்கற்று போன என் பிள்ளைகளை நினைவு கொண்டுப்பா. परमेश्वर जो सहारा के बिना है उन बच्चों को आप याद करना। ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆகாரத்தை நீ கொடுக்கும்படியா परमेश्वर ஜெபிக்கிறேன். हर एक बच्चों के लिए जो भी आपने आहार दिया है उसको आप प्रार्थना करते வீடு हैं। வாசல் இல்லாத பிள்ளைகளுக்கு நீ வீடு வாசல் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். परमेश्वर घर और द्वार के बिना जो बच्चे हैं उन बच्चों को और घर और द्वार बना के देना। பிசினஸ் செய்கிற பிள்ளைகளை பிசினஸை ஆசீர்வதிப்பீராக. परमेश्वर जो बिजनेस करते हैं उनके बिजनेस को आशीष करना। எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியா परमेश्वर हर एक बच्चों ஜெபிக்கிறேன். को आशीष करने के लिए प्रार्थना करते எப்படியாயிலும் हैं। டாடி परमेश्वर कैसे இந்த तो மாதத்தோடு इस இது महीने के முற்றிந்து साथ போவதாக समाप्त हो जाए। ஆகஸ்டிலே ஒரு அற்புதம் अगस्त में एक நடப்பிக்கும்படியா चमत्कार होने के ஜெபிக்கிறேன். लिए प्रार्थना करते हैं। உம்முடைய கரத்தில் ஒப்பு तुम्हारे हाथ में கொடுக்கிறேன். समर्पित करते हैं। எல்லா காரியங்களையும் सारी चीजों பொறுப்படுத்திக் की கொள்ளுங்க. जिम्मेदारी लेना। இயேசு கிறிஸ்துவின் यीशु நாமத்தை मसीह के नाम में ஜெபிக்கிறோம் நல்ல प्रार्थना करते हैं பிதாவே. हमारे अच्छे पिता। ஆமென் आमेन ஆமென். आमेन।
நாம் சபைகளுக்காக अब हम ஜெபிக்க कलीसियाओं போறோம். के लिए प्रार्थना करेंगे, பாரத்தோடு बोझ के ஜெபிக்கும் போது साथ जब वो प्रार्थना ஆண்டவர் நம்ம करेंगे ஜெபத்தை परमेश्वर கேட்பார். हमारी प्रार्थना को सुनेंगे, சபையெல்லாம் सारी திறக்கப்படணும். कलीसियाओं को खुलना है, ஆண்டவர் அற்புதங்களை செய்யணும். परमेश्वर को चमत्कार को करना எழுப்புதலை है, கட்டளையிடணும். जागृति की आज्ञा சபை देनी है। திறக்கும் போது कलीसिया जब திரளாய் खुलेगी, ஆத்துமாக்கள் तो வரணும். कलीसियाओं में लाखों में आत्माओं को आना है। ஆண்டவர் தெய்வம் என்பதை அறிய வேண்டாம். परमेश्वर भगवान है करके इस बात को समझना है, இதற்காக நாம் ஜெபிக்க इसके लिए हम போறோம். प्रार्थना करेंगे। அப்பா விசேஷமாய் परमेश्वर சபைகளுக்காக विशेष रूप से ஜெபிக்கிறோம். कलीसियाओं के लिए प्रार्थना करते உம்முடைய हैं। சரீரமாகிய சபை, परमेश्वर तुम्हारी कलीसिया नामक உம்முடைய ரத்தத்தால் शरीर नामक மீட்கப்பட்ட சபை ஆண்டவரே, परमेश्वर तुम्हारे लहू को देखकर आपने ஒரு खरीदा விச்ச है। எல்லா சபைகளை நினைவு परमेश्वर एक கூறுங்கப்பா. बार आप हर एक कलीसियाओं को याद करना। உலகத்தில் உள்ள எல்லா சபைகள், இந்தியாவில் உள்ள எல்லா சபைகளை நீ நினைவு கூறும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். भारत देश में रहने वाले, दुनिया में रहने वाले हर एक कलीसियाओं को याद करने के लिए प्रार्थना करते हैं। இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று परमेश्वर சொல்லியிருக்கிறேன். आपने कहा है कि चट्टान के ऊपर मैं अपनी कलीसिया को बांधूंगा, पाताल के द्वार इस पे हावी नहीं होंगे। ஆமென் டாடி. இந்த கொரோனா வைரஸ் சபையை மேற்கொள்ள முடியாது சுவாமி. परमेश्वर ये कोरोना वायरस जो है कलीसिया के ऊपर हावी नहीं हो सकता है। உமக்கு சித்தமான வேளையிலே சபையை நீ திறக்கும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். जब आप चाहते हो समय में आप कलीसिया को खोलने के लिए प्रार्थना करते உம்முடைய हैं। வீடு எல்லா ஜனங்களுக்கு ஜெப வீடு என்று சொல்லப்படும் என்று எழுதியிருக்கிறது. परमेश्वर यहाँ लिखा गया है कि तुम्हारा घर सभी लोगों के लिए प्रार्थना का घर माना जाएगा। அப்படியே ஜெப வீடாய் மாற்றும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். वैसे के वैसे आप प्रार्थना के घर के तौर में इनको बदलने वाले हो। துதிக்கிற धन्यवाद। வீடுகளா மாறட்டும் சுவாமி. स्तुति करने वाले घर के तौर में बदल देना। சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற இடமாய் எல்லா சபைகளை மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். परमेश्वर सत्य को सत्य के रूप में कहने वाले जगह बन जाए। எல்லா அநியாயம், அக்கிரமம், பாவங்கள், அநியாயத்து கிரிகள் அழிக்கப்படும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். सारे अधर्मता, सारी जो अन्याय की क्रियाएं हैं यीशु के नाम में मिट जाए। உண்மையில்ல ஊழியங்கள், பரிசுத்தமான ஊழியங்க பெருகும்படியா सच्चे ஜெபிக்கிறோம். सेवक और पवित्र सेवक जो है वे बढ़ते हुए जाए प्रार्थना करते हैं। உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியா तुम्हारी ஜெபிக்கிறோம். सामर्थ जो है यहाँ प्रकट हो रही है, प्रार्थना करते हैं। எல்லா ஜாதிகளும் அறியத்தக்கதாய் परमेश्वर- நாமத்தை வல்லமை வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். सभी जाति के लोग जो है तुम्हारी नाम को पाए, देखे, समझे, इसीलिए तुम्हारी सामर्थ प्रकट। முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று परमेश्वर சொன்னீரே. आपने कहा है कि जो पहले कलीसिया थी उसके पहले बाद में जो कलीसिया आएगी उसकी महिमा बड़ी होगी पहले இப்ப से। ஆலயம் திறக்கும் போது ஆண்டவரே உம்முடைய மகிமையின் பிரசன்ன, அக்கினி பிரசன்ன எல்லா சபைகளையும் வெளிப்படும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். जब भी कलीसिया जब खोलेंगे तो आपकी महिमा की प्रसन्नता जो है हर जगह यहाँ पर फैलते हुए जाए। திரளாய் ஜனங்களை கொண்டு வாங்கப்பா. परमेश्वर लाखों में आप लोगों को लाना, ஆயிரம் ஆயிரமாய் கொண்டு வாங்கப்பா. हजारों में लाना प्रभु। ஆண்டவரே எல்லா முழங்கால்கள் உமக்கு முன்பாக முட்டங்கட்ட परमेश्वर சுவாமி. सारे घुटने तुम्हारे सामने टेके। எல்லா நாவுகள் இயேசு இயேசு என்று அறிக்கை பண்ணத்தக்கதா இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களினாலும் அடையாளங்களினால் உம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தும்படியா परमेश्वर सभी ஜெபிக்கிறோம். लोग यीशु यीशु तुम्हारे नाम को अंगीकार करे, इसलिए आप अपने चिन्ह और चमत्कार को रख के प्रकट करना। ஒரு பெரிய எழுப்புதலை ரட்சிப்பையும் கொட்டுக்கும்படியா ஜெபிக்கிறோம். परमेश्वर एक बहुत बड़ी जागृति को और एक बहुत बड़ी आप एक सामत को देना। தேசமெல்லாம் மனம் திரும்பி மண்டை வர நீ கிரிகளை நட்டப்பிக்கும்படியா ஜெபிக்கிறோம். सारे देश के लोग जो है तुम्हारे पास आए मन फिर कर, इसीलिए मदद करना। நீர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி परमेश्वर சொல்லுகிறார். आप ऐसे करने वाले हो, धन्यवाद। உம்முடைய கரம் அற்புதங்களை செய்கிறபடியால் நன்றி. परमेश्वर तुम्हारा हाथ जो है चमत्कारों को कर रहा है, धन्यवाद। பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. जिम्मेदारी को लेना இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை यीशु मसीह के नाम में ஜெபிக்கிறோம் நல்ல प्रार्थना பிதாவே. करते हैं अच्छे पिता। ஆமென் आमेन ஆமென். आमेन। இப்போது உங்களுக்காக तो इस ஜெபிக்க वक्त में போகிறோம். हम तुम्हारे लिए प्रार्थना करेंगे। என்ன பிரச்சனை चाहे कोई भी परेशानी आए, ஒருவேளை வியாதியா, பாவமா, போராட்டமா, वो चाहे बीमारी रहे, संघर्ष रहे, कोई भी प्रकार का कार्य रहे, முதல்ல பயப்படாதீங்க. पहले डरना नहीं। ஆண்டவர் நமக்கு அனுகூலமான துணையா இருக்கிறார். परमेश्वर हमारी सहायता करने वाले मदद बनकर हैं। நமக்கு பலனாய் இருக்கிறார். परमेश्वर हमारे बल हैं। நமக்கு சகாயம் परमेश्वर हमारी सहायता करने वाले हैं। மரண பரியந்தம் நம்மை मौत तक நடத்துவார். परमेश्वर हमें चलाएंगे। எல்லா சூழ்நிலையிலும் हर एक परिस्थिति में அவர் நம்மை நடத்துவார். परमेश्वर हमें चलाएंगे। இப்ப ஜெபிக்க प्रार्थना போகிறோம். करेंगे हम। அப்பா விசேஷமாய் பார்த்து परमेश्वर கொண்டிருக்க विशेष ஒவ்வொரு रूप से பிள்ளைகளுக்காக देखने ஜெபிக்கிறோம்.
वाले हम हर एक बच्चों के लिए प्रार्थना करते என்ன हैं। வேதனையோடு கண்ணீரோடு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை என் தேவன் அறிந்திருக்கிறேன் परमेश्वर சுவாமி. कौन सी वेदना के साथ मेरे बच्चे देख रहे हैं ये जानते हैं आप। இந்த நாளிலும் ஒரு விடுதலை நீ கொடுக்கும்படியா परमेश्वर इस ஜெபிக்கிறார். वक्त में भी एक छुटकारे को देने के लिए என் प्रार्थना வாழ்க்கை करते हैं। எப்படி இருக்குமோ என்று பயத்தோடு இருக்கிற எல்லா பயத்தின் ஆவிகள் ரைட்னா இப்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயத்தின் ஆவிகள் வெளியேறும்படியா கட்டளையிட்டு ஜெபிக்கிறார். परमेश्वर डर की आत्मा जो है अभी यीशु के नाम में बाहर निकले। ஒருவேளை கொரோனா வைரஸ் எனக்கு வந்துருமோ என்று பயந்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளும் பயத்தின் ஆவிகள் உம்முடைய நாமத்தில் வெளியேறுவதாக. परमेश्वर एक बार अगर कोरोना वायरस मेरे अंदर आ जाएगी, इस डर के साथ जो लोग हैं वे डर के साथ रहेंगे तो वो डर निकल जाए बाहर। இப்பொழுதே தைரியத்தின் ஆவியினால் நிரப்புவீராக. परमेश्वर अभी ही आप अपनी दृढ़ता के आत्मा से भर देना। பலவீனமான பிள்ளைகளை தொட்டு பலப்படுத்துவீராக. परमेश्वर निर्बल बच्चों को आप छू कर चंगा करना। எல்லா பலவீனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாகப்பா. தைரியத்தின் ஆவியினால் நிரப்பும்படியா ஜெபிக்கிறார். ரைட் நான் உச்சந்தலையிலிருந்து கால் வரைக்கும் சுகமளிக்கிற வல்லமை கட்டந்து போகும்படியா ஜெபிக்கிறார். लेकर पैरों तक तुम्हारी चंगाई को देने वाली सामर्थ निकल के जाए। வியாதிப்பட்ட பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குவீராக. परमेश्वर बीमार बच्चों को छू कर चंगा करना। ஐசி வார்டில் ஆண்டவரே போராடி கொண்டிருக்க என் பிள்ளைகளுக்கு நீ ஜீவனை கொடுத்து ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறார். आईसीयू वार्ड में संघर्ष करने वाले मेरे बच्चों को आप जो है चंगाई को देना और उनको छुटकारा देना। எல்லா டிப்ரெஷன் ஆவிகள் அழிந்து போவதாகப்பா. सारे जो डिप्रेस करने वाली आत्माएं हम मिट जाए। எல்லா தற்கொலையின் எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தை மறைந்து போவதாக. सारे आत्महत्या की सोच जो है यीशु के नाम में मिट जाए। ஆண்டவரே இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களில் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று. परमेश्वर ये प्रभु जो है हमें सदा काल के लिए सर्वदा हमें चलाएंगे करके இப்போதே விசுவாசம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வைத்து ஜெபிக்கிறார். यह विश्वास हर एक बच्चों के अंदर हम रख के प्रार्थना करते हैं। உம்மை விசுவாசிக்கிற வெட்கப்பட்டு போவது இல்லை என்ற வார்த்தையின்படியே परमेश्वर जो तुम्हारे पर निर्भर है विश्वास रखते हैं वे शर्मिंदा कभी नहीं हुए। இந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே எந்த இடத்தில் வெட்கப்பட்டார்களோ அதே இடத்தில் இவர்களை உயர்த்தும்படியா ஜெபிக்கிறார். परमेश्वर ये बच्चे जो हैं जिस जगह में शर्मिंदा हुए हैं उस जगह में आप इनको ऊंचा उठाने वाले हो। எல்லா धन्यवाद। தடைகள் விலகுவதாக. सारी रुकावट जो है दूर हो। விசேஷமாய் திருமணத்துக்காக காத்திருக்க என் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை தாங்கப்பா. परमेश्वर मुख्य रूप से जो शादी के लिए इंतजार कर रहे हैं योग्य साथीदार को देना। எல்லா தடைகள் சாபங்கள் விலகுவதாக. सारे जो रुकावट और श्राप जो है दूर हो जाए। இந்த நாளில் பிள்ளை இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்க என் பிள்ளைகள் யூட்ரஸை தொடுவீராக. परमेश्वर जो बच्चा नहीं है करके जो तरस रहे हैं उनके गर्भ को आप छूना। ஒரு அற்புதம் நடப்பதாக. परमेश्वर उनके जीवन में चमत्कार हो। எல்லா சூழ்நிலை सारी மாறுவதாக. परिस्थिति बदल जाए। தரித்திரம் விலகுவதாக. कंगालपन दूर हो। கடன் பிரச்சனை कर्ज की மறைவதாக. परेशानी दूर हो। தேவன் ஆசீர்வதிப்பீராக. परमेश्वर आशीष करना। நீர் அப்படி செய்வதற்காக நன்றி परमेश्वर आप சொல்கிறார். ऐसे करने वाले हो ஒவ்வொரு धन्यवाद। பிள்ளைகள் செய்கிற வேலையை हर ஆசீர்வதிங்க एक बच्चे जो काम कर रहे हैं उन्हें आशीष करना, பெருக பண்ணுங்க. उन्हें बढ़ाना உம்முடைய கரத்தில் ஒப்பு हमारे हाथ கொடுக்கிறோம். में समर्पित करते இயேசு हैं। கிறிஸ்துவின் நாமத்தை यीशु मसीह के नाम में ஜெபிக்கிறோம் நல்ல प्रार्थना பிதாவே. करते हैं अच्छे आमीन, पिता। आमीन, आमीन आमीन। आमीन। ஆண்டவர் நம் ஜெபத்தை எல்லாம் கேட்டிருக்கிறார். परमेश्वर ने हमारी प्रार्थना को सुना है। ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ணும். परमेश्वर हमारी सहायता करेंगे। ஆமென் आमीन ஆமென். आमीन। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் துதித்து பாடி ஆண்டவரை ஆராதித்துக் इस दिन கொண்டிருக்கிறோம். में हम परमेश्वर के चरणों में स्तुति करके हमने गीत गाया है। நம்முடைய ஆண்டவர் நல்லவர், हमारे परमेश्वर अच्छे हैं, அவருடைய அன்பு என்றும் மாறாதது. उसकी करुणा जो है सदा की है। இந்த நேரத்திலும் इस समय में நாம் भी கர்த்தருக்கு என்று கொடுக்கிற ஒரு நேரம். परमेश्वर के लिए देने का समय है। நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு என்று உற்சாகமாய் கொடுக்க நீங்கள் ஏவப்பட்டு தயாராக இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். परमेश्वर के लिए उत्साह के साथ देने के लिए आप तैयार हैं, मुझे पता है। ஆகவே तो इस वजह से இந்த நாளிலே इस दिन में ஒரு விசேஷ பாடலை உங்களுக்கு एक பாட विशेष வேண்டும் என்று गीत को गाना है करके நான் விரும்புகிறேன். मैं चाहता हूँ। இது என் உள்ளத்துக்கு எனக்கு இது பிரயோஜனமாய் இருந்த ஒரு நல்ல பாடல். ये जो है मेरे मन में बहुत लाभदायक था, ஒரு பழைய பாடல். बहुत पुराना गीत है। ஆண்டவர் இயேசுவின் அன்பை குறித்து பாடுகிற ஒரு பாடல். परमेश्वर यीशु मसीह के बारे में एक गीत है। இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. यीशु मसीह का प्रेम जो है सदा के लिए है। இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை என்றும் குறையாதது. यीशु मसीह की न बदलने वाली अनुग्रह जो है वो कभी कम नहीं होता।
நம்முடைய மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். हमारे अपराधों के लिए यीशु मसीह घायल हुए. நம்முடைய அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். हमारे गुनाहों के लिए परमेश्वर चुकनाचूर हुए. உனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார். तुम्हारे लिए परमेश्वर मार को सहे हैं. உன்னை உயர்த்தும்படி तुम्हें தன்னை தாழ்த்தினார். परमेश्वर ने अपने आप को दीन किया. பாவி என்று அவர் உன்னை ஒருபோதும் தள்ளவே மாட்டார். पापी कहकर तुम्हें कभी ढकलने वाले नहीं हैं. ஆவலாய் அவர் உன்னை அழைக்கிறார். परमेश्वर तुम्हें बहुत बड़ी इच्छा के साथ अपनी ओर बुलाते हैं. தயங்கி விடாதே. आपको बीच में थकना नहीं. துள்ளி சாவி அவரிடத்தில் ஓடி வா. उछल के आना है और उसके पास आना है. அவர் நம்முடைய தந்தை. परमेश्वर हमारे पिता हैं. அந்த சொந்தம் கொள்ளவது அந்த சொந்தத்தை கொண்டாடுவதற்கு வா. उस रिश्ते को मनाने के लिए उसके पास आना. கல்லர்கள் மத்தியிலே ஒரு கல்வனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினார். तो एक लुटेरों के बीच में एक अपराधी के समान यीशु मसीह उनके साथ लटक रहे थे. பார், அவர் கரங்கள் பார சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதாவுக்கு போனது. उसके जो क्रूस को उठाकर उसके हाथों ने उस क्रूस को सहकर कोलकाता पर्वत में गए. அந்த இயேசுவின் அன்புதான் वह எவ்வளவு यीशु मसीह பெரியது का प्रेम பாருங்கள். कितना बड़ा है देखिए. ஆகவே तो इस वजह से அந்த அன்பை குறித்த उस प्रेम பாடல் के தான். बारे में गीत जो है, ஆகவே तो इस वजह से நாம் இப்பொழுது நான் பாட अब போகிறேன். हम गीत को गाएंगे. நீங்களும் கர்த்தரை मेरे साथ தெரிந்தவர்கள் இணைந்து பாடி जो கர்த்தரை जानते हैं, ஆராதிக்கலாம். मिलकर परमेश्वर की आराधना करेंगे. கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छे हैं. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. சேர்ந்து பாடலாமா? Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை இன்றும் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை அழைக்கின்றாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை அழைக்கின்றாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை
கொள்ளவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா, இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் அன்பு. கல்லர் மத்தியில் ஒரு கல்வனைப் போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே, கல்லர் மத்தியில் ஒரு கல்வனைப் போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே, பாருனக்கா அவர் கரங்கள் பாரசிலுமை சுமந்தேறுதே, பாருனக்காய் அவர் கரங்கள் பாரசிலுமை சுமந்தேறுதே, பாரசிலுவை சுமந்தேறுதே, பாரசிலுவை சுமந்தேறுதே, இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு. God bless you. எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, இந்த நல்ல நாளிலே इस अच्छे दिन में ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பாடி ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். परमेश्वर के चरणों में आकर गीत गाकर परमेश्वर के नाम की हम महिमा कर रहे हैं। நம்முடைய ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். हमारे परमेश्वर जो है अच्छे हैं। அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆதரித்து நடத்தி வருகிறார். परमेश्वर हर एक दिन हमें जो है चलाते हैं, हमारी सहायता करते हैं। இந்த நாளிலும் इस दिन में भी அவருடைய சமூகத்திலே நாம் ஜெபித்திருக்கிறோம். उसके चरणों में हमने प्रार्थना किया है। கர்த்தருக்கென்று நாம் நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். परमेश्वर के लिए हमारे दान को हमने दिया है। இது ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு நேரம். अभी इस वक्त में परमेश्वर हमारे साथ बात करते हैं। ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேச விரும்புகிறார். परमेश्वर हर एक दिन हमसे बात करना चाहते हैं। அந்த வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது उस शब्द को जिस दिन हम सुनेंगे நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கிரியை செய்வதை நாம் பார்க்க तो முடியும். हमारी जिंदगी में परमेश्वर काम करते हुए देख सकते हैं। ஆகவே இந்த நாளிலும் तो इस दिन में भी கர்த்தர் இந்த உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஒரு விசேஷமான ஒரு செய்தி இருக்கிறது. तो तुम्हारे लिए परमेश्वर ने एक विशेष संदेश को दिया है। இது பல வாரங்களாக இந்த செய்தியை கொடுக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டேன். तो बहुत समय से मैं इस संदेश को देने की प्रयत्न कर रहा था। ஆனால் இன்றைக்கு அதை கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுகிறார். तो इस दिन में परमेश्वर ने उसे कहने के लिए अनुमति दी है। ஏன் என்று சொன்னால் क्यों कहता हूँ? நம்முடைய வாழ்க்கையிலே हमारे जिंदगी में ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர் இடைப்பட்டு கொண்டே இருந்தால்தான் ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியும். परमेश्वर हर एक दिन हमारे जिंदगी में जब काम करेंगे तब जाके आशीर्वाद का दिन हो सकता है। இல்லாவிட்டால் या फिर சத்துருவானவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆசீர்வாதங்களை நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த காரியங்களை அழிக்க முற்படுவான். शत्रु जो है हमारे जिंदगी में परमेश्वर ने जो चीज़ों को रखा है उसे मिटाने के लिए सोचेगा। அதற்கு ஒரே ஒரு வழியை ஆண்டவர் इसके வைத்திருக்கிறார். लिए परमेश्वर ने एक मार्ग को रखा है। அதுதான் ஜெபம். ये जो है प्रार्थना है। ஜெபம் மிக முக்கியமான ஒன்று. प्रार्थना जो है बहुत मुख्य है। ஆராதனையும் ஜெபமும் இணைந்து பெரிய பெரிய அற்புதங்களை கொண்டு வந்ததை வேதத்திலே நாம் பார்க்க आराधना முடியும். और प्रार्थना जो है मिलकर बड़े चीज़ों को यहाँ पर
लाती है उसे हम देख सकते हैं। ஆகவே எனக்கு அருமையானவர்களே, तो इसीलिए मेरे प्रिय परमेश्वर के लोगों, ஜெபம் ரொம்ப அவசியமானது. प्रार्थना की बहुत आवश्यकता है, ஆனால் लेकिन அந்த ஜெபத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதுதான் மிகவும் தெளிவில்லாத ஒரு காரியமா இருக்கிறது. वो प्रार्थना को किस तरह से करना है इस बात की समझ नहीं है। அதைத்தான் இந்த வாரத்திலிருந்து நான் உங்களோடு கூட போதிக்க விரும்புகிறேன். तो उसके बारे में मैं इस हफ्ते से आपके साथ बात करना चाहूँगा। ஜெபம் என்றாலே प्रार्थना जब कहते हैं, மிக முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். मुख्य रूप से मैं एक चीज़ कहना चाहूँगा। ரெண்டு விஷயம் மிக முக்கியமானது. दो चीज़ बहुत मुख्य है। ஜெபம் என்றால் என்ன प्रार्थना यानी क्या है? அப்படின்னு சொல்லி நான் எபிரேய மூல பாஷையிலே நான் அதை பார்த்தேன். तब मैंने इब्रानियों के उस लैंग्वेज में देखा ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில பார்த்தேன். और मैंने ऑक्सफोर्ड डिक्शनरी में देखा பிரேயர் என்றால் என்ன. प्रार्थना का मतलब क्या है। ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக सबसे ऊपर அவைகள் எல்லாம் என்ன சொல்ல வருகிறது என்றால், अब ये सारी बातें जो हैं हमें क्या कहना चाहती हैं। ஒரு காரியம் அது சொல்லுவதை நான் பார்க்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். एक चीज को ध्यान से हम सुन सकते ஜெபத்துக்கு हैं। प्रार्थना को ஒன்று இப்படி ஜெபம் என்றால் என்னவென்று சொல்லுகிறது. प्रार्थना ये ऐसा है करके लिखा गया है। ரிலேட்டிங் டு காட் இன் ஓப்பனிங் அவர் ஹார்ட்ஸ் மைண்ட்ஸ் அண்ட் சோல்ஸ் டு காட். हमारे मन को, हमारे हृदय को, हमारी आत्मा को परमेश्वर के सामने खोल के देना। நம்முடைய இருதயம், நம்முடைய மனசு, நம்முடைய ஆத்மாவை ஆண்டவரோடு அதை திறந்து ஆண்டவரோடு இணைக்கிறது தான் ஜெபம். तो हमारे मन को, हमारी आत्मा को, हमारी देह को परमेश्वर के साथ खोलकर, परमेश्वर के सामने खोलकर जब परमेश्वर के साथ जुड़ते हैं तो वो प्रार्थना होता है। அதை ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லுவேனானால், अगर मैं एक ही शब्द में उसे कहना चाहूँगा, வேதம் அதை உறுதிப்படுத்துகிறது. तो बाइबल इसे फिर से हमारे पास से प्रूफ करती है। அதாவது वह ரிலேஷன்ஷிப் between man and God, that is the prayer. तो परमेश्वर पिता के बीच में और हमारे बीच में जो प्रार्थना, जो रिश्ता बनता है वो प्रार्थना है। இன்னொரு காரியத்திலே இந்த மீனிங் சொல்லப்பட்டிருக்கிறது. और एक जगह में इसका मतलब कहा गया है। பிரேயருடைய அர்த்தம் என்னவென்றால், प्रार्थना का मतलब ये है the mutual contact between God and man. तो भगवान और परमेश्वर के बीच में जो सामान्य बातचीत होती है वह प्रार्थना है। அதான் மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையிலே அந்த மியூச்சுவல், அதாவது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கான்டாக்ட், ஒரு தொடர்புக்கு பெயர்தான் ஜெபம். तो इसके बीच में, परमेश्वर के बीच में, हमारे बीच में एक संगति को बनाए रखे हुए रहना जो होता है वो प्रार्थना है। अதான் सिंपली रिलेशनशिप. तो बहुत सामान्य तरीके से ये है कि वह जो है हमारा ஜெபம் என்ன, प्रार्थना क्या है, நம்மை படைத்த அந்த ஆண்டவரோடு நாம் அந்த உறவிலே வளர்ந்து அந்த முதுமையை அடைவதற்கு அதுக்குத்தான் ஜெபம் உதவியா இருக்கிறது. तो परमेश्वर के अंदर बढ़कर उस जो मैच्योरिटी को पाना जो होता है वो प्रार्थना है। அதுதான் மிக ஃபர்ஸ்ட் திங். तो पहली बात ये है। இரண்டாவது, दूसरी बात जो है, ஜெபத்துக்கு முன்பு, प्रार्थना करने से पहले நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும், हमारी परिस्थिति को कैसे रहना है, அது ரொம்ப முக்கியம். ये बहुत मुख्य है। இந்த உறவுக்குள் ஆண்டவரிடத்தில் நாம் நெருங்க வேண்டுமானால், अगर हम इस रिश्ते में परमेश्वर के साथ जुड़ना चाहेंगे, நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு we are approaching God in prayer. तो परमेश्वर के पास किस मन की स्थिति के साथ प्रार्थना करते हैं, அதெல்லாம் நான் விளக்கி சொல்ல तो போகிறேன். इन सब बातों को मैं आज आपको இந்த समझा के தெளிவு कहूंगा। இருந்தால்தான் जब इस प्रकार की समझ हमारे अंदर ஜெபம் होगी, प्रार्थना जो है, என்ன ரிசல்ட்டை கொண்டு வரும், प्रार्थना हमें किस प्रकार की परिणाम को लाता है। ஜெபம் प्रार्थना जो है எப்பொழுதுமே हमेशा ஒரு நல்ல ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. अच्छे एक परिणाम को हमें देने वाला एक कार्य है। அதை நான் சில காரியங்களை சொல்றேன். तो उसमें से कुछ चीजें मैं कहना चाहूंगा। ஜெபம் என்றால் प्रार्थना यानी அதற்கு நமக்கு ஒரு ஆன்சர் இருக்க வேண்டும். तो उसके लिए एक जवाब होना चाहिए। அதான் அது ஆன்சர், பதில் இருக்க வேண்டும் ஆண்டவரிடத்தில் இருந்து. परमेश्वर के पास से हमें जवाब होना चाहिए। ஜெபத்துக்கு பிறகு
प्रार्थना के बाद நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் ஆண்டவர் செய்து கொண்டிருக்க வேண்டும். हमारे जिंदगी में परमेश्वर को चमत्कारों को करना है. ஜெபத்துக்கு பிறகு प्रार्थना के बाद பெரிய மாற்றங்கள், சூழ்நிலைகளிலே மாற்றங்கள் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். परिस्थिति में बदलावट को होनी चाहिए. இதெல்லாம் ये सब बातें जो हैं இதெல்லாம் பைபிள்ல இருக்குது. ये बाइबल में हैं. ஜெபத்துக்கு பிறகு प्रार्थना के என்ன बाद நடந்தது என்பதெல்லாம் की जो भी चीज हुई है பைபிள்ல இருக்குது. बाइबल में लिखा எனக்கு गया है. அருமையானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, அப்பதான் तब जाके நான் ஒரு 4 காரியத்தை சொல்றேன். मैं 4 चीजों को कहूंगा. அதாவது இன்றைக்கு அந்த ஜெபத்தை குறித்த ஒரு 4 காரியங்கள். तो प्रार्थना के बारे में 4 चीजें जो है. ஒன்று என்ன தெரியுமா? पहला क्या है? ரைட் அண்ட் ராங் பிரேயர்ஸ் तो सही प्रार्थना और गलत प्रार्थना जो है இருக்கிறது. இரண்டாவது दूसरी बात जो है ஆன்சரபிள் அண்ட் அன்ஆன்சரபிள். जो प्रार्थना का जवाब परमेश्वर देते हैं और जो प्रार्थना का जवाब परमेश्वर नहीं देंगे. மூன்றாவது तीसरी बात எஃபெக்டிவ் அண்ட் இன்எஃபெக்டிவ். प्रभावशाली या प्रभाव के बिना जो प्रार्थना है. அதை இன்னொரு வார்த்தையில दूसरे சொல்லுவேனானால் शब्दों में कहूंगा அதாவது பவர்ஃபுல் அண்ட் பவர்லெஸ். शक्तिशाली या बिना शक्ति के प्रार्थना जो है, இது ரொம்ப முக்கியமானது. ये जो है बहुत मुख्य है. அடுத்து நாலாவது चौथा भाग जो है மிராக்கிள் ஒர்க், மிராக்குலஸ் திங்ஸ் ஹேப்பனிங். तो हर एक दिन चमत्कार से भरी चीजें होना இல்லாவிட்டால் மிராக்கிள் இல்லாத ஒரு நிலைமை. या फिर चमत्कार के बिना एक परिस्थिति. நல்ல கவனமா புரிஞ்சுக்க. ध्यान से समझ लीजिए. சரியான தவறான ஜெபம், सही या गलत प्रार्थना, பதில் பெற முடியாத ஜெபம், प्रार्थना से जो जिसका जवाब मिलेगा और जिसका जवाब नहीं मिलेगा. அடுத்தது ஒரு இம்பாக்ட், ஒரு மாற்றம், இல்லாவிட்டால் பவர்ஃபுல் ஆர் பவர் இல்லாத ஒரு ஜெபம். या प्रार्थना के साथ या प्रार्थना के बिना जो प्रार्थना है, அற்புதங்களை கொண்டு வருகிற, அற்புதங்களை நடப்பிக்க முடியாத ஜெபம். चमत्कारों को लाने वाली या चमत्कार को जो नहीं ला सकती, इस प्रकार की प्रार्थना. நான் வேதத்தில் இருந்து தான் இவைகள் எல்லாம் சொல்லுகிறேன். तब ये सब बातों को मैं बाइबल से कहूंगा. இதுல ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு इसमें காட்டுகிறேன். से एक वचन को मैं कहना இன்றைக்கு चाहूंगा. சில காரியத்தை உங்களுக்கு சொல்ல आज போகிறேன். कुछ चीजों को मैं कहूंगा. 1 தீமோத்தேயின் புத்தகம் एक तीमोथी का पुस्तक 2ஆம் அதிகாரம் दूसरा अध्याय, அங்கே பார்க்கும் பொழுது वहां पर जब देखते हैं அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, 1ஆம் लिखा வசனம் गया पहला पद, பாருங்கள். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், मैं आपसे बहुत मुख्य रूप से मूल उपदेश यह देता हूँ. எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். तो लिखा गया है कि पहले तुम्हें सारी प्रकार की इन सभी मनुष्य के लिए विनती, प्रार्थना, निवेदन और धन्यवादों को அப்ப करना है. ஜெபத்திற்குள்ளே प्रार्थना के अंदर 4 காரியங்கள் இருக்கிறது. 4 चीजें हैं. அதுல ஒன்று उसमें से एक जो है விண்ணப்பங்கள், विनती जो है. இரண்டாவது दूसरी बात அங்கே ஒரு ஜெபங்கள்னு ஒன்னு वहाँ இருக்குது. पर प्रार्थना करके है. அடுத்தது अगली जो है வேண்டுதல்கள், निवेदन जो है. அடுத்தது अगला ஸ்தோத்திரங்கள். धन्यवाद. இப்படி இருக்கிறது. इस तरह से है. ஜெபத்துக்குள்ள இவ்வளவு விஷயங்கள், के இவ்வளவு अंदर इतनी चीजें கைண்ட்ஸ் ஆஃப் இருக்குது. इतनी सारी जो तरह की प्रार्थनाएं हैं. அப்போ அதுக்கு கீழே நீங்க படிச்சு பார்க்கும் பொழுது, जब हम इसे नीचे पढ़ेंगे, 3ஆம் வசனத்துல நீங்க பார்க்கும் பொழுது, आप तीसरे पद में जब पढ़ेंगे, நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட ஜெபம் அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. लिखा गया है कि हमारे उद्धारकर्ता परमेश्वर को यह अच्छा लगता है और बाता भी है. 2ஆம் வசனத்தையும் சேர்த்து படித்தால் இது விளங்கும். और दूसरे शब्द को साथ நாம் पढ़ेंगे, எல்லா समझेगा. பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். அது நன்மையும் பிரியமுமாய் ஆண்டவருக்கு இருக்கிறது. तब राजाओं और सभी ऊंचे पद वालों के लिए, पद की नीति में रहने वालों के लिए तुम्हें ताकि तुम विश्राम और चैन के साथ सारी बाती और गरिमा से जीवन बिताओ. ये जो प्रार्थना जो करते हैं, ये परमेश्वर को अच्छा लगता है और बाता भी है.
இது ஆங்கில வேதாகமம் इसी बात को अंग्रेजी शब्द जो है ஆம்பிளிஃபைட் பைபிள் என்ன சொல்லுகிறது? एम्पलीफाइड बाइबल हमसे இந்த क्या कहता है? மூன்றாவது வசனத்தை என்ன சொல்லுகிறது? तीसरे पद को क्या कहता है? அது ரொம்ப முக்கியமானது. बहुत मुख्य है। அதுதான் நான் சொன்ன அந்த 4 காரியம் இங்க इसी அடங்கி बात को இருக்கு. मैंने यहाँ कहा कि 4 चीजें बंद पड़ी हैं। இப்படித்தான் ஒரு ஜெபம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை இங்கே इस சொல்லப்பட்டிருக்கு. तरह से एक प्रार्थना को होना चाहिए, इसी तरह से परमेश्वर हमसे चाहते हैं करके लिखा गया है। அங்க பாருங்க, देखिए அந்த यहाँ 3ஆம் வசனம் तीसरा पद, it is the prayer, அத சொல்ல it is तो यहाँ लिखा गया है good and right. நான் சொன்னேன் சரியான ஜெபம், good and right, நல்லதும் சரியானதா तो இருக்கணும். इस प्रकार की प्रार्थना जो है ये है खरा है, यानी सही है और अच्छा है। அத மேல இருந்து சொல்லப்படுகிறது ஆம்பிளிஃபைல படிக்கும்போது for such praying is good and right என்று तो சொல்லப்பட்டிருக்கிறது. लिखा गया इस तरह से प्रार्थना करने से ये हमारे लिए अच्छा है, प्रार्थना करना इस तरह से अच्छा है और भला है। And it is pleasing and acceptable to God our savior என்று तो हमारे சொல்லப்பட்டிருக்கு. उद्धारकर्ता के लिए यह जो है प्रसन्न करने वाली प्रार्थना है, उन्हें जो है अच्छा लगता है ये। பாருங்க, देखिए குட் நல்லதாகவும் சரியானதாகவும் ஜெபம் இருக்கிறது. இதுதான் ஆண்டவருக்கு சரியானது நல்ல ஜெபம் சொல்லப்படுறது. तब यही चीज को हो यहाँ पर प्रार्थना जब करते हैं इस तरह से तो ये अच्छा भी है और परमेश्वर के सम्मुख के அப்படி सामने सही என்றால் है। यदि इस तरह से है நல்லது அல்லாத சரியில்லாத ஒரு ஜெபம் இருக்கிறது என்பது இதனுடைய அர்த்தம். तब ऐसी एक प्रार्थना है जो सही नहीं है और जो परमेश्वर को प्रसन्न नहीं करती है। அடுத்தது pleasing and acceptable, அதாவது தேவனுக்கு பிரியமான அவர் அங்கீகரிக்கக்கூடிய அது answerable அந்த மாதிரி ஜெபம் இதுதான் என்று சொல்லுகிறார். यहाँ लिखा गया है कि परमेश्वर इन तरह की प्रार्थना को ग्रहण करते हैं और परमेश्वर के सम्मुख में ये अच्छा लगता है। அதனால தான் நான் तो சொன்னேன் इसीलिए मैंने कहा right and wrong prayers, तो सही और गलत प्रार्थना भी है। answerable and unanswerable, प्रार्थना कुछ प्रार्थनाओं का जवाब मिलता है, कुछ प्रार्थनाओं का जवाब नहीं मिलता, miracle non miracle, और कुछ प्रार्थनाओं से चमत्कार होती है, कुछ प्रार्थनाओं से नहीं। powerful powerless, शक्तिशाली प्रार्थना भी है और शक्ति के இப்படிப்பட்ட बिना भी है। ஜெபங்கள் इस तरह की प्रार्थना जो இருக்கிறது. है அப்ப நாம எந்த விதமான ஜெபங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்று तो நாம் हमें பார்க்கிறோம். किस प्रकार के प्रार्थनाओं को करना है, परमेश्वर इस बात को चाहते हैं। நான் அதுக்கு மேல சொன்னேன், उसके ऊपर मैंने அந்த कहा 1ஆம் வசனத்துல நம்ம படிச்சோம் एक वचन में मैंने कहा பாருங்க, அதுதான் சொன்னேன், அந்த petitions, prayers, intercessions and thanksgiving be offered on behalf of all men, எல்லாருக்காகவும் இது செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. लिखा गया है कि विनती करना है, निवेदन करना है, प्रार्थना करना है, धन्यवाद करना है, ये सारे इंसानों के लिए है। இது ஜெபத்துக்குள் அடங்கி இருக்கிற பல விதங்கள். अब ये जो प्रार्थना जो है ये प्रार्थना के अंदर तरीके अलग अलग तरीके के प्रार्थनाएं हैं। ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கணும், तब एक बात को நீ समझना है, விண்ணப்பம் பண்ணினாலும், यदि तुम चाहे विनती करो, நீ வந்து வேண்டுதல் பண்ணினாலும், चाहे तुम निवेदन करो, தேங்க்ஸ்கிவிங் அதாவது ஸ்தோத்திரம் பண்ணினாலும், चाहे तुम धन्यवाद करो, எந்த ஜெபத்தை நீ பண்ணினாலும் कोई भी प्रार्थना करो, அது சரியானதாக, அது அப்ப பதிலை கொடுக்கக்கூடியதாக, அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியதாக, அடுத்தது அது பவர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். तो उसे शक्तिशाली बनकर रहना है, उसे चमत्कारों को लाना है और उसके बाद उस प्रार्थना को परमेश्वर को सम्मुख में उसे अच्छा लगना भी चाहिए। அதுதான் ஜெபத்திலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். तब ये सब बातों को परमेश्वर की प्रार्थना करते वक्त ध्यान देना है। அப்ப நம்முடைய ஜெபம் तो हमारी प्रार्थना जो है சரியானதாக, वो सही तरह से பதில் கொண்டு வரக்கூடியதாக, जवाब को लाने वाली क्रिया के तौर அற்புதங்களை में, நடப்பிக்கிறதாக, चमत्कार को करने वाले के तौर में, வல்லமை உள்ளதாக सामर्थ्यमय तरीके से இருக்க வேண்டுமானால் रहना चाहिए। तो ஜெபம் என்பது प्रार्थना जो है அந்த ரிலேஷன்ஷிப் उस வித் காட். रिलेशन यानी रिश्ते को बनाना होता நீ है। ஜெபத்திலே प्रार्थना में அந்த ரிலேஷன்ஷிப்பை நீ வந்து ரினியூ பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்ல நீ வளருகிறது தான் ஜெபத்துக்குள் நாம் இருக்கிற ஒரு ஆக்ஷன். तो परमेश्वर के उस संगति में या परमेश्वर के उस रिश्ते में बढ़ना जो होता है, प्रार्थना करने से ये रिश्ता बढ़ता है। அதற்கு நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். इस बात के लिए मैं एक वचन அப்பதான் நீங்க दिखाना நான் चाहूंगा, சொல்லுவது சரியாய் விளங்கும். तब जो मैं कह रहा हूँ वो இயேசு समझेगा। கிறிஸ்து यीशु मसीह சிலுவைக்கு போவதற்கு क्रूस में முன்பதாக जाने से पहले அவர் எப்படி ஜெபிச்சார்?
किस तरह से परमेश्वर ने प्रार्थना की। நீங்க லூக்காவில படிக்கும் பொழுது जब लूका में हमने पढ़ा நீங்க பாத்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்திலும் 5वें अध्याय में 6ஆம் அதிகாரத்திலும் और 6वें अध्याय में இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும்படி தனிமையாய் போனார் என்று यीशु எழுதப்பட்டிருக்கிறது. मसीह प्रार्थना करने के लिए अलग से गए। அவர் இரவெல்லாம் ஜெபித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर ने रात भर प्रार्थना किया है करके लिखा गया है। ஆனால் लेकिन என்ன ஜெபித்தார் तो क्या प्रार्थना அது किया எழுதப்படவில்லை. वो लिखा नहीं गया அதற்கு है। கீழே तो उसके नीचे நடந்த சம்பவங்கள் जो தான் घटनाएं हुई हैं அவர் என்ன ஜெபித்திருப்பார் என்பதை நமக்கு காட்டுகிறது. किस तरह से यीशु ने प्रार्थना किया है करके दिखाती है। அத நான் உங்களுக்கு வர நாள் அதை சொல்லி उसे தரேன். आने वाले दिनों में सिखाऊंगा। அப்ப நான் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறேனோ அதுதான் அங்க இருந்தது என்பதை நான் கண்டுபிடிச்சேன். तो मैं यहाँ पर जो बात आपके पास कहना चाह रहा हूँ ஹலோ, वही चीज वहाँ पर घटना हुई है। முதலாவது पहली बात, இயேசு கிறிஸ்து ஜெபிக்க போகும் பொழுதெல்லாம் जब भी यीशु मसीह அவர் प्रार्थना करने के எதுக்கு लिए जाते ஜெபிக்க हैं போனார்? तो परमेश्वर क्यों प्रार्थना அதை करने के யோவான் लिए गए? 17ஆம் அதிகாரத்திலே நீங்கள் படிக்க முடியும். यूहन्ना 17 अध्याय में लिखा गया है। அவர் தன்னுடைய சீஷர்களுக்காக ஜெபிக்கிறதை நீங்கள் பாருங்கள். तो यीशु मसीह अपने चेलों के लिए प्रार्थना करते हैं, उसे देखिएगा। அதுல நீங்க ரொம்ப முக்கியமானது मुख्य रूप से 17ஆம் அதிகாரம் யோவான் यूहन्ना 17 अध्याय அதுல 11ஆம் வசனம், उसमें 11वां पद, நான் இனி உலகத்தில் இரேன், मैं आइंदा जगत में இவர்கள் 11वां உலகத்தில் இருக்கிறார்கள். परंतु ये जगत में हैं। பாத்தீங்களா? பாருங்கள், அவர் வேண்டுதல் செய்கிறார். परमेश्वर पिता से विनती करते हैं। அதை நீ 9ஆம் வசனத்தில் நீங்க பார்க்கலாம். 9वें पद से पढ़ सकते हैं। நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், परमेश्वर मैं इनके लिए विनती நான் करता हूँ, உலகத்துக்காக வேண்டிக் मैं கொள்ளாமல் दुनिया के लिए विनती की நீர் எனக்கு बिना, தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். मैं तुमने जिनको दिया है उनके लिए मैं विनती करता அவர்கள் हूँ। உம்முடையவர்கள். वे तुम्हारे हैं। அதான் உறவு. तो ये रिश्ता है। பாத்தீங்களா? देखा? அப்ப ஜெபத்தை प्रार्थना को ஜெபம் प्रार्थना நம்மை ஆண்டவரோடு கூட இன்னும் அதிக உறவுக்குள் கொண்டு போக வைக்கிறதாக இருக்க வேண்டும். प्रार्थना जो है परमेश्वर के अंदर एक रिश्ता बनाने वाली एक कार्य बनकर रहना चाहिए। அப்பதான் तब जाके நம்முடைய ஜெபம் சரியான ஜெபமாக அது சரியாக இருக்க முடியும். हमारी जो प्रार्थना है वो सही से हो सकती है। பாத்தீங்களா? அவர் சொல்றார், 10ஆம் வசனத்தை சொல்றார், तो 10वें पद में कहा है, என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், परमेश्वर मेरी जो बातें हैं वो तुम्हारी हैं உம்முடையவைகள் என்னுடையவைகள், और तुम्हारी जो बातें हैं मेरी हैं, அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன், और इनके द्वारा मैंने महिमा पाई है। நான் உலகத்தில் இருக்கிறேன், मैं நான் दुनिया உலகத்தில் में இருக்க हूँ, மாட்டேன், मैं दुनिया में नहीं रहूंगा। இவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. अब ये दुनिया में हैं। இதெல்லாம் இயேசு ஜெபம் பண்றார். यीशु मसीह ने इस तरह से प्रार्थना அப்ப की। இயேசு எதுல கான்சென்ட்ரேட்டிங் ஆன் அந்த பிரேயருடைய கண்டென்ட் என்ன, அதனுடைய அது உள்ள அடங்கி இருக்கிறது என்ன? तब प्रार्थना के अंदर क्या चीजें छिपी हुई हैं? நான் உம்மிடத்தில் வருகிறேன். कहते हैं कि मैं तुम्हारे पास 11ஆம் வசனம், 11वां पद, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் தான் அங்க மென்ஷன் பண்றார். तो यहाँ पर मेंशन करते हैं कि आपकी तरह और आप और मैं जिस तरह से हूँ, यानी நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். பாத்தீங்களா? तुम अपने नाम को लेकर उन्हें बचा लेना। நல்லா தெரிஞ்சுக்காங்க. ध्यान से समझो। அவர் என்ன சொல்றார்? परमेश्वर क्या कहते हैं? நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கணும். அதுதான் அந்த ஜெபம். அவர் அதான் ஜெபம் பண்றார். तो परमेश्वर कहते हैं कि आपने जिनको मुझे दिया है, அவங்களுக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, அதெல்லாம் இரண்டாவது. हम जिस तरह से एकता के साथ हैं, उन्हें भी हमारे முதல்ல साथ एकता के ஆண்டவரோடு साथ கூட रहना है। சரியான உறவு சரியாய் விட்டால் எல்லாம் நம்முடையதாய் மாறும். तो जब परमेश्वर के साथ हमारा जो रिश्ता है वो जब ठीक हो जाता है तो सब कुछ हमारा हो जाता है। இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம் आज बहुत लोगों की प्रार्थना जो இந்த है, உறவில் கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் उनको जो है ये रिश्ते में ध्यान नहीं, ஏதோ ஒரு கடைக்காரனிடத்துல போய் ஜாமா வாங்குவது போல லிஸ்ட் சொல்லிவிட்டு திருப்தியோடு ஜெபம் நன்றாக இருந்தது என்று திருப்திப்பட்டுக் கொள்ளுகிறதைத்தான் கிறிஸ்தவத்திலே நானும் 30 வருடங்களாய் பார்க்கிறேன். तो वे जो है इस तरह की प्रार्थना को किए बिना पर सिर्फ प्रार्थना अपने मन के अनुसार करके तृप्त हो गए हैं। इसी बात को मैं देख रहा हूँ। இது உறவு. ये जो है एक रिश्ता है। இயேசு கிறிஸ்து என்ன ஜெபம் பண்ணுகிறார்? तो यीशु मसीह क्या प्रार्थना करते உறவு. हैं? रिश्ता जो है, இயேசு சொன்னார், यीशु ने कहा, நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். मैं और मेरे पिता एक हैं। என்னை கண்டவன் பிதாவை கண்டான். जो मुझे देखता है वो அப்போ पिता को அவருடைய देखता है। ஜெபத்தினுடைய மிக முக்கியமானது तो प्रार्थना की बहुत அவர் महत्वपूर्ण ஏன் कार्य இரவெல்லாம் है। போயிருந்தார்? क्यों परमेश्वर रात और दिन
बैठे हैं। இன்னைக்கு நிறைய இடங்கள்ல आज बहुत जगहों में நானும் முழு ஜெபம் நடத்தி இருக்கிறேன். मैंने भी बहुत आदि முழு पूरी रात ஜெபம் प्रार्थना चलाया நடத்த है। ஆரம்பித்தால் जब पूरी रात प्रार्थना चालू करते முழு हैं நேரமும் மக்களால் அந்த நாள் இருக்க முடியாது. पूरी तरह से लोग रह नहीं पाते हैं। அவங்கள இருக்க வைக்கிறதுக்குன்னு சொல்லி நிறைய என்டர்டெயின்மெண்ட் நிறைய காரியங்கள் அங்க செஞ்சாதான் அவங்களால அங்க இருக்க முடியுது. तो उनको बिठाने के लिए बहुत सारी चीजों को करना पड़ता है, तब जाके वो रुक पाते हैं। ஆனா சிலர் ஜெபிக்கிற சிலரை பார்த்திருக்கிறேன். लेकिन कुछ लोगों को मैंने देखा है தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப 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 நல்லா இருப்பாங்க. तो वे शुरुआत से लेकर अंत तक बहुत अच्छे से रहते हैं। ஏன் क्यों ऐसा है? ஏன் क्यों ऐसा है? அவர்கள் वे जो है உறவுக்காக இரவிலே वे காத்திருக்கிறார்கள். रिश्ते ஆண்டவர். के लिए बैठे हैं रात में। மற்றவர்கள் दूसरे जो है ஏதாவது நமக்கேற்ற மாதிரி கிடைக்காதா அந்த இதுல ஜெபம். तो मुझे जो मिल रहा है मुझे कुछ नहीं मिलेगा क्या, इस तरह की सोच में प्रार्थना करते हैं। இயேசுவை பாருங்க, यीशु को இரவு देखिए, முழுவதும் ஜெபிச்சார். तो परमेश्वर ने रात भर प्रार्थना என்ன की। ஜெபம் பண்ணிட்டு क्या இருந்திருப்பார்? प्रार्थना किया है? உறவு. रिश्ता जो है இத புரிந்து கொள்ள வேண்டும். इसे पहले समझना है। கிறிஸ்தவர்கள் இதுக்கு आज जो முக்கியத்துவம் है இல்லை. मसीही इसके लिए महत्वता नहीं देते हैं। தேவனோடு கூட உறவாடுவதற்கு परमेश्वर के அவர்களுக்கு साथ அதுல விருப்பம் இல்லை. रिश्ता बनाने के लिए उनको कोई इच्छा नहीं, ஏதாவது வாங்க வேண்டும். कुछ तो खरीदना है। அப்படின்னா அது உறவு இல்ல. ये रिश्ता नहीं है, நல்லா தெரிஞ்சுக்கோ. ध्यान से இன்னைக்கு समझो। ஜெபம் அதுதான் தவறான ஜெபம் என்று நான் तो சொல்றேன். यही बात को मैंने गलत வேதமும் प्रार्थना है करके அப்படித்தான் कहा, சொல்லுகிறது. और यही बात को बाइबल कहती है। நல்லா புரிந்து கொள்ளுங்கள். तब सोच के देखिए, இன்னும் கீழே அவர் ஜெபம் பண்ணிட்டு வர்றார் और பாருங்க. नीचे लिखा गया है, நல்ல प्रार्थना கவனமா करते वक्त, பாருங்க. ध्यान से सुनिए, அவர் சொல்லுகிற அந்த ஜெபங்கள் எல்லாம் நல்லா कहते हैं, பாருங்க. प्रार्थना को सुनिए, நல்ல கவனமாய் கவனித்துக் கொண்டு வாருங்கள். ध्यान से सुनिए। கீழே வர்றார் பாருங்க. नीचे आते हैं 21ஆம் வசனத்திலே 21वें पद में, அவர்கள் எல்லாரும் वे सभी ஒன்றாயிருக்கவும். वे பாருங்க एकता எத்தனை के முறை साथ சொல்றார் रहे। பாருங்க. பிதாவே, पिता, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக परमेश्वर आपने मुझे भेजा है करके इस बात का विश्वास लो दुनिया करे। மறுபடியும் சொல்றார் பாருங்க. फिर से कहते நீர் हैं, என்னிலேயும் आप मुझे मुझ में, நான் உம்மிலேயும். मैं तुम में। இவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? यीशु क्या कह रहे இப்ப हैं? இப்ப இப்ப பிதாவோட பேசிட்டு आप இருக்காரு. परमेश्वर पिता के साथ என்ன बात சொல்லி कर रहे ஜெபம் हैं। என்ன சொல்லி பேசுறாரு? क्या आप बोल के बात करते हैं? நீங்க எனக்குள்ள, आप मेरे अंदर நான் हो, உங்களுக்குள்ள, मैं आपके अंदर அவங்க हूँ। எல்லாம் நமக்குள்ள. ये सब हमारे இந்த अंदर உறவை है। பில்ட் அப் பண்ணுங்க. इस तरह की रिश्ता को இவங்களை बढ़ाना, காத்துக்கொள்ளுங்க. इनको सुरक्षित இது रखना, இதுதான் ஜெபம். ये प्रार्थना இதுதான் है। அவர் செஞ்சிட்டு இருக்காரு. इसी बात को ஆனா कर रहे நம்ம हैं। நாம் ஜெபத்துக்கு लेकिन போகும்பொழுது हम जब प्रार्थना में எப்படி जाते हैं ஜெபிக்கிறோம்? तो हम क्या करते हैं? தனிமையில ஜெபிக்கும் பொழுது जब अकेले प्रार्थना என்ன करते हैं ஜெபிக்கிறோம்? क्या करते हैं? இதுதான் பிரச்சனை. तो आज बहुत लोगों की समस्या ये அதனாலதான் है। ஜெபம் என்பது इसीलिए प्रार्थना जो है வேறு விதமாய் वो போய்விட்டது. अलग तरीके से चला गया है। ஜெபம் என்பது प्रार्थना இங்க जो है, இயேசு ஜெபிக்கிறதை பாருங்க. यहाँ पर यीशु जो प्रार्थना करते हैं அவர் சொல்றார் उसे பாருங்க. देखिए, அவர் இன்னும் சொல்றார் பாருங்க. यीशु 16ஆம் வசனம் சொல்றார். 16ஆம் வசனத்துல 16 அவர் ஜெபிக்கும் போது சொல்றார், பிதாட்ட 16 पद பேசுறார். में कहा गया है, पिता நான் जब बोलते हैं, உலகத்தான் அல்லாதது போல मैं जिस तरह से दुनिया का नहीं, அவர்களும் உலகத்தார் அல்ல ஆண்டவரே. ये भी दुनिया के नहीं, அவர் பிதாட்ட பேசிட்டு இருக்கிறார். पिता के पास बात அப்ப कर ही ஜெபம் रहे हैं। என்றால் என்ன? प्रार्थना जो है உறவுல रिश्ते में, உரையாடுவது. रिश्ते में बात करना। நல்லா தெரிஞ்சுக்கங்க. ध्यान से सुनिए, உறவுல உரையாடுவதற்கும் रिश्ते में बात करना जो होता பிசினஸ் है டீலிங்ல और உறவாடுவதற்கும் बिजनेस डीलिंग में जो काम நிறைய करना வித்தியாசம் होता है இருக்கு. वो अलग बात இன்னைக்கு है। ஜெபங்கள் आज பிசினஸ் प्रार्थना जो டீலிங்கா है கடவுளோடு அது ஆகிவிட்டது. वो बिजनेस डीलिंग बन चुका है। பிசினஸ் டீலிங்ல டாக்கிங் இருக்கிறது. बिजनेस डीलिंग में टॉकिंग ஆனா இவர் பேசுவது लेकिन ये जो बात உறவு करते பேச்சு. हैं, यहाँ पर रिश्ते की बात நான் कर ரெண்டு रहे हैं। காரியத்தை சொல்லுகிறேன். दो चीज को ஒன்று कहूंगा, உறவு, एक जो है இன்னொன்று रिश्ता உணர்வு. और दूसरी बात इस இந்த बात का ரெண்டும் महसूस। தான் ये जो कार्य जो ஜெபத்திலே है प्रार्थना में, நீ ஜெபத்துக்கு போய் உட்காரும் பொழுது प्रार्थना में जब जाकर அது बैठते உன்னிலே हो பெருகுகிறதா? तो ये तुम्हारे अंदर क्या இந்த बढ़ती உறவு है? உறவு நீடிக்கிறதா? क्या ये रिश्ता लगातार இந்த बढ़ रहा உறவுல है? ஒரு மகிழ்ச்சி इस இருக்கிறதா? रिश्ते में खुशी है? இந்த உறவுல தேவனோடு इस உட்காருவதற்கு रिश्ते உனக்கு में परमेश्वर பிடித்திருக்கிறதா? के सम्मुख में बैठने के लिए इच्छा है? அவரோடு கூட அந்த உணர்வு உனக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வுகள், அந்த தேவனோடு நெருங்குகிற அந்த உணர்வுகள் எழும்புகிறதா? परमेश्वर के साथ मिल के जाने वाली वह कार्य है। அத கவனித்து ஜெபிக்கிறவர்கள் எத்தனை பேர்? उसके ऊपर ध्यान देकर प्रार्थना करने वाले कितने ஏதோ लोग हैं? கிளிப்புள்ளை சொன்னது போல ऐसे எதையோ ही- சொல்லிவிட்டு நான் ஜெபித்து விட்டேன் என்று சொல்வது இங்கே இவர் பேசுவதற்கு அது ஆப்போசிட்டா இருக்கிறது. तो ऐसे जो है एक पोपट के समान बोलकर जाना जो है
वो जरूरत नहीं है। நானும் ஒரு காலத்துல அப்படி तो ஜெபித்தவன், मैं भी इस तरह से एक जमाने में प्रार्थना करता था, ஏராளமான வருஷங்களுக்கு அப்படி बहुत साल ஜெபித்திருக்கிறேன். से मैं ऐसे प्रार्थना करता था, ஆனால் लेकिन அது சரியில்லை என்று கண்டுபிடிச்சவன். मैंने उसे ढूंढ निकाला कि सही இன்றைக்கு नहीं। என்னுடைய ஜெபம் आज मेरी प्रार्थना உறவை जो है, தேடுகிறது, वो रिश्ते को உணர்வோடு ढूंढती है, தேடுகிறது. वो एहसास அதுதான் करती எனக்கு है, முக்கியம். ये मुख्य है। அதுதான் சரியானது. तो ये நீங்க सही है। பாருங்க அவர் என்ன பேசிட்டு यहाँ வர்றார் देखिए वो பாருங்க. क्या बोल रहे हैं। 17ஆம் வசனம், 17 पर உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். अपने सत्य से उन्हें पवित्र बनाना, உம்முடைய வசனமே சத்தியம். तुम्हारा वचन जो என் है பிதாவுக்கு सत्य இவர் है। வசனம் தான் சத்தியம் தெரியாதா? क्या पिता को पता नहीं இதை है இவர் सत्य சொல்லி है தான் பிதாவுக்கு करके? தெரியணுமா? ये बोलकर இதுதான் पिता को पता है। conversation between God and Jesus Christ. तो यही बातचीत वहाँ होती है पिता और पुत्र के बीच में। நம்ம போய் எப்படி பேசிக் கொண்டிருக்கிறோம்? हम कैसे ஆண்டவரிடத்துல बात போய். करते हैं परमेश्वर ஆண்டவர் के साथ? சமூகத்தில் ஜெபிக்க போனா परमेश्वर के चरणों में நம்மை जब जाते हैं, பேசுவதற்கும் तो हम जो இந்த बात करते 17ஆம் हैं அதிகாரத்துல இயேசு और यहाँ பேசுவதற்கும் पर जो यीशु बात करते हैं 17 எவ்வளவு अध्याय में, வித்தியாசம் இருக்கிறது. कितना बड़ा अलग अलग फर्क है। ஆகவேதான் இன்னைக்கு கிறிஸ்தவம் தவறான ஜெபத்தை கற்றுக்கொண்டு தவறான ஜெபத்தை நூற்றாண்டு காலங்களாய் சொல்லி வருவதனால்தான் மனுக்குலம் இன்னும் முழுமையாய் மீட்டெடுக்கப்படவில்லை. तो मसीह धर्म जो है गलत तरीके से प्रार्थना कर रहा है, इस वजह से जो है पूरी तरह से उद्धार नहीं पाए हैं। அவர் என்ன சொல்றார் பாருங்க, क्या कहते हैं? நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல आपने जिस तरीके से मुझे दुनिया में நானும் அவரை भेजा, உலகத்தில் அனுப்புற ஆண்டவரே. मैं भी उनको दुनिया में भेजता हूँ। பாருங்க, देखिए, அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி. सत्य के द्वारा पवित्र वे हो जाए, इसलिए அது எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. तो मुझे बहुत अच्छा लगता है। இதெல்லாம் வந்து அது உறவுல உள்ளவங்களுக்கு தான் புரியும் இந்த ये ஜெபம் सब எல்லாம். जो प्रार्थना है, ये जो रिश्ते में அவர் उनको சொல்றார் समझ में பாருங்க, आएगा। देखिए அவர்களுக்காக उनके लिए பாருங்க, அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள் ஆகும்படி वे भी जो है सत्य के द्वारा पवित्र बन जाए, इसलिए அவர்களும் वे அவர்களுக்காக उनके लिए நான் मैं இயேசு சொல்றார், பிதாட்ட यीशु சொல்றார், कहते हैं पिता के पास என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். मैं अपने आप को पवित्र बनाता இது என்னது? हूँ। तो ये जो है वो क्या है? நாம பாவினா நம்ம தான் हम நம்மள पापी है, तो பரிசுத்தப்படுத்தணும். हमें पवित्र बनाना ஆனா है। இயேசு பிதா கிட்ட எப்படி ஜெபம் பண்றாரு? यीशु पिता के पास कैसे प्रार्थना இவங்களுக்காக करते हैं? इनके लिए நான் என்ன मैं பரிசுத்தப்படுத்துகிறேன். अपने आप को पवित्र இயேசு करता என்னைக்கு தன்னை हूँ। பரிசுத்த பாவரல यीशु பாவியா? मसीह ने क्या पापी हैं? இதுதான் யா உறவு. तो ये रिश्ता है, இதுதான் உறவு. ये रिश्ता है। இப்படித்தான் ஜெபிக்க इस तरह வேண்டும். से प्रार्थना करना है, இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும். इस तरह से प्रार्थना இது करना மாதிரி है। மோசே ஒரு முறை ஜெபம் इस பண்ணான். तरह से मूसा ने एक இந்த प्रार्थना இஸ்ரவேல் किया। ஜனங்கள் கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அங்கே மோசே மலையிலிருந்து வருவதற்கு லேட்டான உடனே அவர்கள் கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அவங்க விக்கிரக ஆராதனை செய்ய ஆரம்பிச்சாங்க. तो मूसा जब पर्वत में था, वापस लौटने के लिए जब समय हो गया, तो लोग जो है मूर्ति पूजा करने लगे और एक बैल के बच्चे को, एक गाय के बच्चे को उन्होंने बना दिया। அப்போ तो ஆண்டவர் சொன்னார், तब यीशु ने இந்த कहा, ஜனங்களை நான் அழிக்க போகிறேன். मैं लोगों को मिटाने वाला हूँ। இவர்கள் எப்படி வணங்காக்களுக்குள்ள போயிட்டாங்க. ये जो है कभी गर्दन उनकी कभी झुकती नहीं। மோசே இந்த மாதிரி அவன் ஒரு ஜெபம் பண்ணான். तब मूसा ने इस तरह से प्रार्थना அது की। எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ये मुझे बहुत अच्छा लगा। ஆண்டவரே, परमेश्वर அவங்கள அழிக்கிறதுன்னா उनको आप मिटाना உங்க चाहते பேர் தான் हो, கெட்டு போகும். तो आपका नाम எப்படி बिगड़ பேசலாம் जाएगा। பாருங்க. कैसे बात करते हैं देखिए। இதாயா ஜெபம். तो ये प्रार्थना है। மோசே 40 நாள் மேல मूसा போய் जो है உட்கார்ந்திருந்தானே 40 என்ன दिन से- பண்ணிட்டு இருந்தான்? 40 दिन से बैठ के क्या कर रहा है? இப்படித்தான் इस உறவாடினான். तरह से वो संघर्ष அங்க ஒரு करता है। டிஸ்கஷன் நடந்தது. वहाँ पर एक डिस्कशन होता है। பாத்தீங்களா, யாராவது ஜெபத்துல போய் ஆண்டவரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்ல முடியுமா? தைரியமா कोई சொல்ல कह முடியுமா? सकता है कि हाँ मैं प्रार्थना किया और परमेश्वर के साथ बातचीत करके ஜெபம் आया हूँ। என்பது प्रार्थना जो நாம் है ஆண்டவரோடு டிஸ்கஸ் பண்ணுகிற ஒரு परमेश्वर நேரம். के साथ डिस्कस करने का समय है। மோசே அப்படித்தான் பண்ணான். मूसा इस तरह से कर रहा அவன் என்ன है। செஞ்சான்? क्या करता है? ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर ने कहा நீ தூர போடா, நான் तू அழிக்க अकेले போறேன். जा, मैं मिटाने वाला இவன் हूँ। மனுஷன் என்ன சொல்றான்? अब ये क्या करता அவர் है? அவங்கள அழிக்கணும்னா उनको मिटाना है உங்க பேர் கெட்டு तो போகும். आपका नाम बिगड़ இவன் जाएगा। ஆலோசனை சொல்லிட்டு இருக்க ये ஆண்டவருக்கு. युक्ति कह रहा है ஆண்டவர் परमेश्वर को। பொறுமையா கேட்டுட்டு இருந்தார். परमेश्वर भी धीरे के साथ யார் सुन रहे हैं। ஆண்டவரோடு உறவாடுகிறார்களோ जो परमेश्वर के साथ रिश्ता அவர்கள் बनाते தான் हैं, இப்படி எல்லாம் वे ஆண்டவரோடு जो है பேச इस முடியும். तरह से परमेश्वर से बात कर सकते हैं। மற்றவங்க எல்லாம் லிஸ்ட் போட்டு बाकी வாங்கிட்டு के வர लोग முடியும், जो அவ்வளவுதான் है செய்ய முடியும். सिर्फ केवल लिस्ट डाल के இன்னைக்கு खरीद के லிஸ்ட் आएंगे। போட்டு ஜெபிக்கிற ஜெபம் आज தான். लिस्ट डाल के प्रार्थना करने वाली लोगों की இந்த प्रार्थना। உறவின் ஜெபத்தை இன்னைக்கு கிறிஸ்தவம் கற்றுக்கொள்ளவில்லை. आज ये रिश्ते की जो प्रार्थना है इसे मसीह धर्म ने नहीं सीखा। அவனே ஆண்டவர் சொல்றாரு, तुरंत परमेश्वर ने உன்னை பெரிய कहा ஜாதி ஆக்க வேண்டாம். तुम्हें मैं बड़ा जाति பாருங்க, बनाऊंगा। இதெல்லாம் பைபிள்ல இருக்குது. तो ये बहुत मुख्य இப்படி है। எல்லாம் பேச முடியுமா ஆண்டவர்ட்ட? तब इस तरह से हम बात कर இதுக்கு सकते தாயா हैं। ஜெபம் इसके தேவைப்படுகிறது. लिए प्रार्थना की जरूरत है हमें। இதுக்கு பெயர் தான் ஜெபம். अब इसका नाम जो होता है प्रार्थना है।
உறவாடணும். तुम्हें रिश्ता बनाना है। உறவாடுவதற்கு रिश्ता ஜெபம், बनाने के लिए प्रार्थना जो है, டிஸ்கஸ் பண்ணுவதற்கு ஜெபம், डिस्कस करने के लिए प्रार्थना है। ஆண்டவரோடு கூட சில காரியங்களை பேசி அதை எப்படின்னு சொல்லி அதை உட்கார்ந்து பேசுவதற்கு ஜெபம். तो परमेश्वर के साथ मिलकर प्रार्थना करने के लिए प्रार्थना जो है। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, அதுக்கு பிறகு மோசே சொன்னா, उसके बाद मूसा ने कहा, அவங்களை அழிக்கிறது இருந்தா उनको मिटाना है, ஏன் பேர ஜீவ புத்தகத்துல கிழிச்சு आप போடுங்க. मेरे नाम को जीवन के पुस्तक से निकाल देना। உடனே ஆண்டவர் சொல்றாரு, तुरंत परमेश्वर कहते हैं, சரிப்பா, ठीक है भाई, சரி உனக்காக இப்ப விட்டு मैं வச்சிரேன். तेरे लिए मैं छोड़ देता हूँ, இவங்க ஆனா இவங்கள நான் பிறகு பாத்துக்கிறேன். इनको मैं बाद में देख இப்போ लेता நீ हूँ। சொன்னா நான் अभी கேக்குறேன். जो तू बोल रहा है वैसे सुन பாருங்க, लेता हूँ। மனுஷன் சொல்லி इंसान जो कह रहा ஆண்டவர் है கேக்குறாருன்னா उसे सुनकर அதான் भगवान सुनते உறவு. हैं, तो ये रिश्ता है। இயேசுவை பாருங்க, यीशु को देखिए, அவர்களுக்காக उनके लिए என்ன நான் मैं अपने பரிசுத்தப்படுத்திக் आप को पवित्र कर रहा हूँ। இன்றைக்கு பாருங்க, तो आज देखिए இப்படிப்பட்ட ஜெபங்கள் எல்லாம் इस तरह की प्रार्थना जो है எங்கே இருக்கிறது, तो कहाँ पर எங்கே है? போனது? किधर चली गई? அதுதான் வேதனையானது. तो ये जो है बहुत वेदना के அதுதான் साथ है। வேதனையானது. ये जो है वेदना से இப்படிப்பட்ட है। ஜெபங்கள் சபைகளுக்குள் प्रार्थना जो है கிறிஸ்தவர்களுக்குள் வருமானால் मसीहों के अंदर आता है। இயேசு ஜெபம் பண்ணாரு, यीशु ने प्रार्थना உண்மைதான். किया, जरूर அவர் முழு இரவு ஜெபம் பண்ணார், परमेश्वर ने पूरी रात உண்மைதான். प्रार्थना की, ஆனா என்ன ஜெபம் பண்ணார்? लेकिन क्या प्रार्थना की? நாம் என்ன ஜெபம் பண்ணி हम கொண்டிருக்கிறோம்? क्या प्रार्थना कर रहे हैं? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் हर एक मसीही தனித்தனியாக को अकेले இப்படிப்பட்ட உறவிலே इस तरह के வளருவானால் रिश्ते में बढ़ते हैं। எவ்வளவு விஷயங்களை அவர்கள் ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். कितने विषय को परमेश्वर से वो पहचान அவன் सकते हैं। எவ்வளவாய் ஆண்டவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே நிலைநிறுத்துவதற்கு அவன் உதவியாய் கர்த்தரவனிடத்து பயன்படுத்த முடியும். कितने दूर तक परमेश्वर के राज्य की स्थापना करने के लिए परमेश्वर ने उपयोग कर सकते हैं। இந்த உறவுன்னு சொன்னல, अब ये रिश्ता जो है இது பழைய ஏற்பாட்டின் உறவு என்ன, ये पुराने नियम का रिश्ता है। புதிய ஏற்பாட்டின் உறவு என்ன, नए नियम का रिश्ता क्या பழைய है? உடன்படிக்கையின் உறவு என்ன, पुराने नियम का रिश्ता क्या புதிய है? உடன்படிக்கையின் உறவு என்ன? नए नियम का रिश्ता क्या है? இத முதல்ல தெளிவு இருந்தாதான் इसमें जब पहले இந்த confidence உறவை होगा, நாம் சரியாய் तो ஜெபத்திலே பயன்படுத்த முடியும். तब इस प्रकार के रिश्ते को हम प्रार्थना में उपयोग कर सकते हैं। முதல்ல நல்லா புரிந்து तो கொள்ள, पहले प्रार्थना कर ली, ध्यान நான் से சில समझिए। விஷயத்தை தான் तो कुछ चीजों को நான் சொல்லிட்டு இன்னைக்கு உறவை பத்தி பேசிட்டு आज இருக்கேன். मैं रिश्ते के बारे में कह रहा ஜெபம் हूं। என்பது प्रार्थना जो है ரிலேஷன்ஷிப், वो जो है एक रिलेशनशिप है, தேவனோடு உறவாடுகிற परमेश्वर के நேரம். साथ जो संघर्ष करने का समय है। உறவாடுதல் என்றால் संघर्ष करना यानी ஒன் வே டாக் கிடையாது. वो एक ही तरफ बात அதனால नहीं தான் होता है। மியூச்சுவல் கான்டாக்ட் என்று तो அர்த்தம் इसीलिए சொல்லப்படுது. लिखा गया है कि दोनों तरफ से बात करना होता है। மியூச்சுவல் கான்டாக்ட் இருக்கணும். तो दोनों तरफ से ஆனா बात நம்ம करना ஜெபம் है। எல்லாம் लेकिन हमारी प्रार्थना जो சிங்கிள் है கான்டாக்ட் தான். सिर्फ केवल एक ही ஆண்டவரை तरफ से பேச है। விடவே மாட்டோம். परमेश्वर को बात करने ही லிஸ்ட नहीं கொண்டு देते। வருவோம், और लिस्ट को படபடபட लेके आते அவர்ட்ட हैं, சொல்லிட்டு फटाक फटाक से அவர் कहते என்ன हैं, சொல்றாரு அதை பத்தி எனக்கு கவலை परमेश्वर இல்ல, जो कहते हैं उसे நான் नहीं போயிட்டே सुनूंगा, இருப்பேன். बस मैं चलते रहूंगा। இன்றைக்கு ஜெபங்கள் அப்படித்தான் आज இருந்து प्रार्थना जो கொண்டிருக்கிறது. है इस तरह से हैं, அவரோடு உட்கார்ந்து परमेश्वर के साथ मिलकर டிஸ்கஷன் இல்ல, डिस्कशन नहीं இங்க है। என்ன நடக்கு? இயேசு तो ஜெபிச்சார் यीशु ஜெபிச்சார் ने ஜெபிச்சார் प्रार्थना किया, ஜெபிச்சார் என்று प्रार्थना சொல்லுகிறோமே, किया, तो हम सुन ही रहे हैं। இப்படித்தான் இயேசு ஜெபித்தார். इस तरह से यीशु ने प्रार्थना की, நாம அத மாதிரி ஜோ ஃபாலோ तो பண்ணணும். हमें भी इस तरह से प्रार्थना இன்னும் करना है। நிறைய இருக்குது. तो बहुत सारी चीजें हैं। வேண்டுதல் என்றால் என்ன, और यहाँ पर विनती விண்ணப்பம் यानी क्या என்றால் है, என்ன, और जो है विनती यानी निवेदन यानी क्या है, அதெல்லாம் நான் விளக்கி तो वो சொல்றேன். सब चीजों को मैं முதல்ல कहूंगा। ஜெபத்தை தெளிவு இருந்தாதான் तो इससे हम प्रार्थना में समझ இப்போ வந்து होगी। तो நான் பழைய ஏற்பாட்டின் உறவு, अब पुराने नियम का रिश्ता क्या है? பழைய ஏற்பாட்டுல पुराने नियम में கடவுள் क्या வெளியே இருந்து भगवान बाहर தன்னுடைய रहकर ஜனங்களை अपनी நடத்தினார். अपनी प्रजा को चलाते हैं। அப்போ பழைய ஏற்பாட்டின் உறவு पुराने नियम का जो रिश्ता है கடவுள் மனிதன் என்ற உறவுதான். वो इंसान और मनुष्य है करके प्रभु और मनुष्य के बीच में रिश्ता है। எல்லா மனிதனும் हर एक इंसान கடவுள் को, பக்கத்துல நெருங்கி போக முடியாது. हर एक इंसान भगवान की तरफ नहीं जा அப்படித்தான் सकते। பழைய ஏற்பாட்டின் इस உறவு तरह से இருந்தது. पुराने नियम का रिश्ता है। மோசேயும் मूसा மோசே ஆரோனும் மட்டும்தான் போக முடியும். और आरोन केवल जा सकते हैं। சில இடங்களில மோசே மட்டும்தான் कुछ தேவனோடு जगह பக்கத்துல में போக मूसा முடியும். जो है परमेश्वर के साथ जा ஆனா सकता புதிய है। ஏற்பாட்டில் எப்படி மாறிவிட்டது இயேசு கிறிஸ்து? पुरानी नए नियम में कैसे बदल चुका है? எல்லாரும் அவரிடத்தில் போக सभी முடியும். लोग परमेश्वर के पास जा सकते இதுதான் हैं। வேற உறவு. ये जो है अलग रिश्ता है। சரி, ठीक பழைய है? ஏற்பாட்டிலே पुराने नियम में கடவுள் மனுஷன் भगवान और इंसान அந்த உறவு தான் இருந்தது. ऐसे रिश्ता था। ஆனா புதிய ஏற்பாட்டின் लेकिन உறவு என்ன? नए नियम का रिश्ता क्या இந்த है? உறவை इस रिश्ते என்றைக்கு को அறிந்து जिस दिन समझकर அதை உணர்ந்து एहसास करके அதுக்கு பிறகு ஜெபிக்கிற ஜெபம் தான் उसके बाद जो प्रार्थना करते हैं வித்தியாசமான ये ஜெபமாய் जो है மாறும். अलग प्रार्थना बनती है।
அந்த ஜெபம் தான் प्रार्थना जो है ஒரு பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு बहुत बड़ी வருகிற बदलाव ஜெபமாய் को மாறும். लाने वाली प्रार्थना है। நல்லா புரிந்து கொள்ளுங்க, ध्यान से समझिए, நல்லா புரிந்து கொள்ளுங்க, समझना है, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ध्यान से सुनिए। சரி, புதிய ஏற்பாட்டுல नए नियम में என்ன உறவு, क्या प्रकार का பைபிள் रिश्ता என்னெல்லாம் है? சொல்லி இருக்குது? बाइबल में क्या कहा है? ஒரு 4 விஷயத்தை சொல்றேன். 4 विषय को कहूंगा। முதல்ல पहले கடவுள் भगवान வெளியே இல்ல, बाहर नहीं உனக்குள் हमारे வசிக்கிறார். अंदर रहते हैं। இதான் பெரிய உறவு. ये बहुत बड़ा रिश्ता है। உனக்குள்ள வந்து வாசம் हमारे अंदर பண்ணுகிறார். परमेश्वर निवास करते அப்படிதான் हैं। வேதம் சொல்லுகிறது. ऐसे बाइबल कहती நீங்களே है தேவனுடைய तुम ஆலயம், परमेश्वर के भवन हो, தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் परमेश्वर की பண்ணுகிறார். आत्मा तुम्हारे अंदर निवेश करते हैं। கொலோசியர் 1ல சொல்லப்பட்டிருக்கிறது, कोलोसियों 1 में कहा गया है கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். तो परमेश्वर की आत्मा तुम्हारे अंदर है, அப்ப मसीह तुम्हारे अंदर ही, ये रहस्य பழைய है। ஏற்பாட்டுல पुराने नियम में தூரமா நின்னு கடவுளை நீ பார்க்க दूर रहकर- நீ எது வேணா கேட்கணும். दूर रहकर परमेश्वर से सब कुछ ஆனா पूछना है। இப்போ लेकिन अभी நம்ம வீட்டுக்குள்ளே அவர் வந்துட்டார். तो परमेश्वर हमारे अंदर आ चुके இது हैं। இது வேற உறவு. ये अलग प्रकार का जो சொந்த பந்தங்க रिश्ता தான் है। வீட்டுக்குள்ள இருக்க முடியும். तब ये जो है रिश्तेदार எல்லாரும் रहेंगे, तब வீட்டுக்குள்ள जाके घर இருக்க में முடியாது. रहेंगे, नहीं तो घर में नहीं रह सकते हैं। இந்த உறவு வேற, तो ये रिश्ता अलग है, இந்த உறவு வேற. रिश्ता अलग है। அடுத்தது अगला, நாம் என்ன உறவு புதிய हमें किस ஏற்பாட்டுல प्रकार के रिश्ते को रखना है? பிள்ளை தகப்பன் என்ற உறவுக்குள் पिता வந்திருக்கிறோம். और परमेश्वर के बीच में, पिता और पुत्र के बीच में एक रिश्ता है। யோவான் 1:12 यूहन्ना 1 पहला अध्याय 12 पद में, அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ जो उसके नाम के ऊपर विश्वास रख के जो उसकी अंगीकार करते हैं, चाहे जितने भी அத்தனை रहे, பேர்களும் सभी जो है அவருடைய பிள்ளைகளாகும்படி उसके जो है बच्चे होने के लिए அதிகாரம் கொடுத்தார். अधिकार को परमेश्वर ने ரோமர் पाया। 8 அதிகாரத்திலே रोमियो 8वें अध्याय में, அப்பா நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. तो तुमने जो है गुलामी की आत्मा को नहीं पाई ஒரு है। அடிமை तो एक गुलाम जो है, எஜமான் கிட்ட பக்கத்துல வர முடியாது. तो वो जो है नहीं आ सकता அவன் है, தூரதா இருக்கணும். तो दूर रहना ஒரு चाहिए। கம்பெனில முதலாளி இருக்கிறான். अभी एक कंपनी में जो है एक आदमी है, அந்த கம்பெனில उस कंपनी में அவன் எவ்வளவு நல்ல வேலைக்காரனா चाहे இருந்தாலும் कितना भी बड़ा काम करने वाला அவன் रहे, பக்கத்துல எஜமானோடு உறவாட முடியாது. वो जो है अपने मालिक के साथ रिश्ता नहीं बना सकता। அப்ப நல்லா புரிந்து ध्यान கொள்ளுங்க, से सुनिए, இதுதான் பழைய ஏற்பாட்டின் உறவு. ये पुराने नियम का जो रिश्ता है, அதனாலதான் इसलिए ही அவர்கள் ஜெபங்கள் எல்லாமே उनकी जो भी प्रार्थना है, அடிமைத்தனத்தின் ஜெபமா वो இருந்தது. गुलामी की प्रार्थना थी। இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் आज ஜனங்களும் नए नियम के जो लोग हैं, அப்பா பிள்ளை என்று உறவை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளும் जो पिता पुत्र के रिश्ते को जो பழைய पाते हैं, ஏற்பாட்டின் அடிமைத்தனத்தின் ஜெபத்தை वे भी செய்கிறதினால் पुराने தான் नियम के जो गुलामी की प्रार्थना को करते हैं, इसलिए பரிசுத்த ஆவியானவர் पवित्र விடுதலையோடு आत्मा जो கிரியை है, செய்ய முடியவில்லை. खुलेआम के साथ काम नहीं कर पा रहे हैं। இத முதல்ல நல்ல इस தெளிவாயிருக்க बात को வேண்டும். पहले समझना है, தெளிவாயிருந்தால் समझेंगे கர்த்தர் பெரிய तो परमेश्वर காரியங்களை बहुत செய்வார். बड़ी चीजों को करेंगे। வேற என்ன உறவு இருக்கிறது? और क्या रिश्ता है? பிள்ளைங்கிற உறவு. रिश्ता बच्चे के रिश्ता அடுத்தது है। अगला जो இயேசு है, சொன்னார், यीशु ने कहा, நீங்கள் என் மனவாட்டி, आप जो है मेरे दुल्हन हो। கணவன் மனைவி என்ற உறவு. पति और पत्नी के बीच में जो रिश्ता இதுதான் है, இயேசுவுக்கு நமக்கு ये இருக்கிற भी உறவு. हमारे बीच में जो रिश्ता है, அப்படியானால் நம்முடைய ஜெபம் तो எப்படி हमारी இருக்கும்? प्रार्थना को कैसे रहना है? ஒரு மனைவி புருஷனிடத்தில் எப்படி अभी ये கேட்பார்? पत्नी पति के पास कैसे पूछेगी? ஒரு புள்ள தகப்பனிடத்தில் எப்படி पिता பேசுவான்? जो है कैसे अपने அடிமை पिताजी से மாதிரியா बात பேசுவான்? करेंगे? गुलाम की तरह थोड़ी ना बात இன்றைக்கு ஏன் करेंगे। அடிமைத்தனத்தின் ஜெபம் तो இருக்கிறது? आज गुलामी की जो शब्द है, அது तो ये நியாயப்பிரமாணத்தின் जो है ஜெபம். पुराने नियम की जो प्रार्थना है। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, ஆகவே तो इसलिए ஜெபம் प्रार्थना जो है என்பது क्या है? உறவு, रिश्ता है। உறவின் அடிப்படையிலே रिश्ता के உரையாடுவது, बीच में जो है संघर्ष करना, बात करना, உணர்வோடு அந்த உறவை உணர்ந்து அவரோடு கூட உரையாடுவது. उस रिश्ते को महसूस करके, उसका एहसास करके जो बात करना होता है। அப்ப ஆண்டவருக்கு நமக்கு என்ன உறவு இருக்கிறது என்பதை முதலாவது தெளிவுபடுத்தினாதான் நம்முடைய ஜெபம் மிகவும் பலனுள்ளதாய் மாற முடியும். तो हमें समझ में आना है कि परमेश्वर और हमारे बीच में किस प्रकार का रिश्ता है, और उसके बेसिस में हम जो है प्रार्थना कर पाएंगे। நான் ரெண்டு விதமான உறவை சொல்லி मैंने இருக்கிறேன். 2 प्रकार के रिश्ते को புதிய कहा। ஏற்பாட்டின் ஜெபம் पुराने नियम का, பிள்ளை नए नियम அப்பா का, என்ற உறவிலே அவரோடு கூட பேசுகிற அந்த ஜெபமாய் இருக்க வேண்டும். तब नए नियम में जो प्रार्थना है वो जो है पुत्र पिता के बीच में जो रिश्ता है उसके साथ जो प्रार्थना करने का एक प्रार्थना होना இன்னைக்கு நிறைய चाहिए। பேர் கடவுள் நான் மனுஷன் அந்த அந்த மனநிலையோடு கூட நீ ஜெபிக்கிறதுனால்தான் உன் ஜெபம் எல்லாம் ஒரு அடிமைத்தனத்தின் ஜெபமாய் இருக்கிறது. तो तुम जो है भगवान
वो है मैं इंसान हूँ, जो है मैं किसी के लिए ये नहीं हूँ करके जो कहना होता है वो गलत है। அடுத்த உறவு अगला जो रिश्ता जो है, மனைவி கணவன் மனைவி என்ற உறவிலே நீ இருக்கிறாய் என்பதை உணர்வாயானால் அந்த அன்போடு கூட நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிருவ அவர்கிட்ட. तो यदि आप पति और पत्नी के बीच में जो रिश्ता रहता है, इस बात को हम समझते हैं, तो हम परमेश्वर यीशु के साथ रिश्ता बनाने लगेंगे। அதத்தான் யோவான் 17 அதிகாரத்திலே 21 வசனத்திலே அவர் சொல்லுவது, இயேசு ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. तब देखिए यीशु मसीह ने जिस तरह से प्रार्थना किया उसे हम देखेंगे। நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல जिस तरह से मैं तुम में और तुम मुझ में हो, அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்க வேண்டுகிறேன். அதுதான் வேண்டுதல் செய்கிற வேண்டுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கு. विनती करता हूँ कि वे सभी जो है हमारे अंदर रहे। பாத்தீங்களா, देखिए அவர் அதுல வேண்டுதல் செய்கிறார். विनती करते हैं, இது பீஸ் praying to तब इस बात Father. को लेकर बात कर रहे हैं पिता के அப்ப पास। அவருடைய ஜெபம் எல்லாமே प्रार्थना जो है உறவை டெவலப் वो பண்றதா रिश्ते को जो है बनाने वाली மனுஷனை बात थी। பிள்ளையா மாற்றி इंसान को बच्चा அப்பா பிள்ளை बनाकर என்ற உறவுக்குள் வர வைக்கிறதுக்காக எடுக்கப்படுகிற அந்த பேச்சுவார்த்தையின் நேரம்தான் ஜெபம். पिता और पुत्र के बीच एक रिश्ते को बनाकर परमेश्वर के पास पुत्र की तौर में जो प्रार्थना की जाती है और जो सवाल पूछे जाते हैं, जो कहना जो होता है, वो प्रार्थना है। நான் இதை குறித்து इसके बारे में ரொம்ப தெளிவாய் बहुत अच्छे से வருகிற நாட்களிலே आने वाले दिनों में உங்களோடு பேச போகிறேன். आपसे बात करेंगे। உங்கள் ஜெபம் சரியாய் आपकी प्रार्थना को மாறிவிடுமானால் सही से जब बदल जाएगा, நீங்கள் சாதனையாளர்களாய் तुम जो மாறுவீர்கள். है साधना को करने वाले बनोगे। உங்களுடைய ஜெபமே तुम्हारी அது प्रार्थना जो है வித்தியாசமா இருக்கும். वो अलग से रहेगी, அது மனுஷனால் புரியாது. वो इंसान को समझ में नहीं நல்லா आएगा। புரிஞ்சுக்காங்க. ध्यान से समझिए। நாம் நியாயப்பிரமாணத்தின்படி அந்த அடிப்படையிலே ஜெபிக்க கூடாது. तो न्याय के अनुसार उस बुनियाद पे प्रार्थना नहीं करना இன்னைக்கு है। அதுனால தான் तो इस वजह से பவர்ஃபுல் பிரேயர் இல்ல. पावरफुल प्रार्थना नहीं है। அதனால தான் அது ஒரு வசனத்தை சொல்லிட்டு நான் एक அடுத்த वचन வாரத்துல இதை बताकर கண்டினியூ பண்ண इसे போறேன். हम पढ़ेंगे, ரொம்ப முக்கியமானது. बहुत मुख्य है। அந்த யாக்கோபிலே சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, याकूब में जब कहते हैं तो कहते हैं, அதுக்கப்புறம் நான் அடுத்த மாசத்துல எது இன்னும் இயேசுவே தவறான ஜெபம் எது என்று எதன் சொன்னாருன்னு சொல்லி यीशु அதையும் நான் मसीह விளக்கி ने சொல்ல किस போறேன். प्रकार की प्रार्थना को गलत है அப்போ करके நம்ம कहा, சரியான ஜெபத்தை तब பண்ணணும். सही से प्रार्थना करना है, அப்பதான் तब जाके அது ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா ஜெபமா बहुत இருக்கும். लाभदायक ये प्रार्थना होगी। அப்பதான் तब जाके உலகத்திலே மாற்றங்களை दुनिया கிறிஸ்தவர்கள் में கொண்டு வர முடியும். बदलावट को मसीह ला सकते हैं। உன்னை சுற்றி இருக்கிற இடங்களிலே மாற்றங்களை கொண்டு வர முடியும். तुम्हें जितनी भी जगह घिर की है உன் குடும்பத்திலே बदलावट ला மாற்றங்களை सकते கொண்டு हो। வர முடியும். अपने परिवार में बदलावट ला सकते உன்னுடைய हो। சொந்த வாழ்க்கையிலே அப்பதான் अपनी மாற்றங்கள் खुद की வரும். जिंदगी में बदलावट तब आएगी। நீ சாதிக்கிறவனாய் மாறுவாய். तुम जो है साधना करने கர்த்தர் वाले உன்னை बनोगे। உயர்த்தி பெரிய ஜாதியாய் परमेश्वर மாற்றுவார். तुम्हें ऊंचा उठाएंगे, बड़ी जाति बनाएंगे। ஜெபம் மிக முக்கியமானது. प्रार्थना जो है बहुत ஆனால் मुख्य है। எப்படிப்பட்ட ஜெபம் लेकिन என்பதுதான் किस प्रकार की முக்கியமானது. प्रार्थना है वो बहुत मुख्य है। அதுதான் ரொம்ப முக்கியம். ये बहुत मुख्य है। வேதத்துல எங்கு பார்த்தாலும் बाइबल में आप कहीं भी நீங்க देख படிச்சு लो, பாத்தீங்கன்னா தெரியும். आप पढ़ के देखेंगे समझ में आएगा। தீமோத்தியில சொல்லப்பட்டிருக்கிறது. तीमोती में कहा गया है, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. तीमोती में जो कहा गया है सुनिए। ஜெபத்தை குறித்து வேதம் என்ன प्रार्थना சொல்லுகிறது? के बारे में बाइबल क्या कहती है? அங்கே சொல்லும் பொழுது वहाँ पर जो लिखा गया है, இடைவிடாமல் ஜெபம் பண்ண बिना வேண்டும். रुके प्रार्थना करना है। ஜெபம் ரொம்ப முக்கியம். प्रार्थना जो है बहुत ஆனால் मुख्य है। எப்படிப்பட்ட लेकिन ஜெபம்? किस प्रकार की இன்னைக்கு प्रार्थना? கிறிஸ்தவம் எப்படிப்பட்ட ஜெபத்தை आज செய்து मसीही கொண்டிருக்கிறது? धर्म किस प्रकार की प्रार्थना को कर रही है? பாருங்க 1 தெசலோனிக்கர் 5 அதிகாரத்திலே தெசலோனிக்கே के 5वें अध्याय में 17 வசனம் 18 வசனம் 17वां சொல்லுகிறது. पद और 18वां पद कहता है, இடைவிடாமல் ஜெபம் बिना பண்ணுங்கள். रुके प्रार्थना என்ன करना। ஜெபம்? किस बात को लेके करना உன்னால है? 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட தேவ சமூகத்துல கொஞ்ச நேரம் உட்கார முடியலையே. तुम तो 10 मिनट 15 मिनट परमेश्वर के चरणों में பட बैठ பட नहीं பட पा படன்னு रहे हो। எதையோ மந்திரம் சொல்லும்போது சொல்லிவிட்டு ஓடி போகிறாயே. तुम जो है जल्दी जल्दी कुछ तो कह के जा வேற रहे எப்படி हो। இடைவிடாமல் ஜெபிக்க फिर முடியும்? कैसे हम जो है, ஏன் முடியல? तो ये क्यों नहीं हो पाता? தவறான ஜெபத்தை செய்து கொண்டிருக்கிறதினால் गलत हम प्रार्थना को कर रहे हैं, इसलिए உன்னால முடியல. तुम नहीं कर पा रहे हैं। அடுத்தது 18 வசனம். उसके लिए எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். चीज में धन्यवाद करना அப்படி है। செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்கு ऐसे உங்களை குறித்து करना- தேவனுடைய சித்தமா இருக்கிறது. करना जो है परमेश्वर यीशु के अंदर तुम्हारी इच्छा है। அப்ப ஸ்தோத்திரமும் இடைவிடாத ஜெபமும். धन्यवाद और बिना रुके प्रार्थना करना। இன்னும் கொலோசியர் 4 அதிகாரம் और ये कोलोसियन 4 अध्याय 2 வசனம் சொல்லுகிறது. और दूसरा पद कहता है, இடைவிடாமல் ஜெபம் बिना பண்ணுங்கள். रुके प्रार्थना करना। ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்திலே விழித்திருங்கள். धन्यवाद करते हुए आपको प्रार्थना में जगे இயேசு रहना இரவு है। முழுதும் ஜெபம் பண்ணினார். यीशु मसीह ने रात भर प्रार्थना की। பாத்தீங்களா? देखिए
அப்போ तब ஜெபம் முக்கியமானது. प्रार्थना जो है बहुत ஆனா मुख्य நீ है। என்ன விதமான ஜெபத்துல लेकिन இருக்கிற किस प्रकार की प्रार्थना को आप कर रहे हो, அதுதான் முக்கியம். तो ये बहुत मुख्य அது है। தெளிவு இருந்தாதான் यदि इतनी समझ हो, அந்த ஜெபத்தை நீ ஆண்டவர் प्रार्थना எதிர்பார்க்கிறது போல அந்த परमेश्वर 1 जैसे தீமோத்தேயுல चाहते சொன்னது हैं, போல அந்த ஜெபம் இருக்கணும். वैसे तुम्हारी प्रार्थना को रहनी அந்த चाहिए। ஜெபத்தை उस प्रार्थना को கிறிஸ்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். मसीहों को हमें सिखाना है। உறவின் ஜெபம் தான் மிக रिश्ता की முக்கியமானது. जो प्रार्थना है बहुत मुख्य है, அதுதான் ரொம்ப முக்கியம். तो ये बहुत मुख्य है। நீ அவன் உறவுக்குள்ள வந்து பாரு. हम रिश्ते में आके உன்னை देखें, ஜெபிக்கணும்னு யாரும் சொல்லணும் हमें அவசியமே प्रार्थना கிடையாது. करने के लिए कहने की किसी को जरूरत नहीं है। ஜெபிக்க ஜெபி ஜெபி ஜெபின்னு சொல்லி ஜெபிக்கிறது அது प्रार्थना ஜெபம் करके அல்ல. அது कहने के लिए प्रार्थना அது नहीं அடிமைத்தனத்தின் ஆவியின் ஜெபம். அது है। ये गुलामी की जो आत्मा है, நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன். तो इसमें मैं सही से हूँ। என்னையில யாரு ஜெபம் பண்ண சொன்னா எனக்கு பிடிக்காது. क्योंकि अगर कोई मुझे प्रार्थना करने के लिए ஜெபம் कहता சொல்லி है தான் ஜெபிக்கணுமா? तो प्रार्थना करके ही प्रार्थना करना है। பொண்டாட்டியும் புருஷனை சொல்லிட்டு தான் பேசுறியா? तो आप जो है पति पत्नी बोल அப்பா के प्रार्थना பிள்ளையும் करते हो, சொல்லிட்டு தான் நீ பேசுவியா? तो पिता और पुत्र जो हैं वे बात कहकर पहले ही बोलकर inform பொண்டாட்டியும் करके புருஷனும் बात டைம் करते வச்சு தான் हैं। ஜெபம் பண்ணுவியா? ஜெபம் பண்ணி தான் பேசுவியா? तो आप जो है पति और पत्नी जो है टाइम रख के प्रार्थना करते பிள்ளையும் हैं, बोल அப்போடும் बात करते டைம் हो। வச்சு தான் பேசுவியா? बच्चा और पिता जो है टाइम रख के बात करते हैं। நினைச்ச நேரம்லாம் பேசுறல்ல? जब भी आप सोचते हो, जब बात அதுதான் करते உறவு. हो, ये जो है रिश्ता है, அதுதான் ஜெபம். ये प्रार्थना है। இன்னைக்கு அத கற்றுக் கொடுக்கல கிறிஸ்தவம். इसे लोगों ने नहीं सिखाया பிச்சைக்காரனை है। போல கடவுள் கடவுள்னு கெஞ்சி பிச்சைக்காரனை போல பெக்கிங்ல கொண்டு போய் விட்டு விட்டது ஜெபம். तो आज जो है प्रार्थना जो है एक भिखारी की तरह भीख मांगने के लिए हमें रख देता है। உறவுல வந்துட்டனா हम रिश्ते में आते हैं, அவருடையதெல்லாம் உன்னுடையதாய் उसका जो भी ஆட்டோமேட்டிக்கா है, மாறும். वो अपने आप तुम्हारा बन जाएगा। அதுக்கு பெயர் தான் इसके लिए जो नाम है, ஜெபத்தை உறவாக प्रार्थना மாற்று. को रिश्ते के तौर में बदलना। ஜெபத்தை உறவின் உரையாடலாய் மாற்று. प्रार्थना को जो है रिश्ता बनाने के लिए एक ஜெபத்தை कार्य உன் बनाना। உறவின் உணர்வுகளாய் மாற்று. तो जो है प्रार्थना को रिश्ते के जो गुना जो அதுதான் பவர்ஃபுல் भावना है उसमें बदल देना। அதுதான் மிராக்கிள் வர்க்கிங் ये जो பிரேயர். है शक्तिशाली அதுதான் प्रार्थना है। சரியான ஜெபம். ये जो है सही प्रार्थना है। அதுதான் ஆன்சரபிள் ये பிரேயர். जो है सही तरह பதிலை के जवाब கொண்டு को வந்துதான் ஆக पाने, வேண்டும். जवाब को लाता ही है। என் அன்புக்குரியவர்களே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, இந்த நல்ல நாளிலே इस अच्छे दिन में இந்த விஷயத்தை நான் பேசிட்டு इस இருக்கேன். विषय को मैं बात कर रहा हूँ, ரொம்ப முக்கியமானது. बहुत मुख्य है। அது ஒரு வசனத்தை சொல்லிட்டு एक वचन को அடுத்த कहकर வாரத்துல अगले हफ्ते தயவு செய்து आप कृपया करके கிறிஸ்தவர்களுக்கு मसीहों को எல்லாருக்கும் आप சொல்லுங்க. इसे बताइए। நிறைய விஷயங்களை बहुत चीजों को கற்றுத்தர போறேன். सिखाने वाले हैं। நீ உண்மையா புரிஞ்சுக்கிட்டு सच्चाई के साथ நீங்க समझकर இந்த மாதிரி ஒரு इस ஜெபத்துல तरह से जब வந்துட்டீங்கன்னா प्रार्थना में आओगे, உங்க ஜெபம் तुम्हारी प्रार्थना जो है அது அத மாதிரி उसकी ஒரு तरह ஒரு நல்ல நேரம் एक अच्छा समय உங்களுக்கு வேற எந்த நேரமும் आपको இருக்கு. कहीं नहीं मिलेगा। ஜெபம்னு சொன்னா प्रार्थना यानी எத்தனை பேருக்கு ஏன் कितने கசக்குது? लोगों को ये कड़वा लगता है, ஏன்னா அங்க ஒண்ணும் இல்ல. क्योंकि वहाँ कुछ உப்பு नहीं சப்பு है। இல்லாத ஒன்று. वहाँ पर जो है बिना नमक पर के எப்படி जीवन ஜெபிக்க है, तो முடியும்? कैसे प्रार्थना कर सकते हैं? அதனாலதான் ஜெபத்தை நிறைய பேர் इसलिए புறக்கணிக்கிறார்கள். प्रार्थना को बहुत लोग इनकार करते हैं। ஜெபம் என்றால் प्रार्थना यानी அது தேன் மாதிரியா? वो जो है मधु की तरह है। அது எப்போ அப்படி மாற முடியும்? कब ऐसे बदलेगा? அது உறவாக இருந்தாலும் जब वो रिश्ता बनेगा तब। இல்லனா முடியாது. नहीं तो नहीं हो पाएगा। இல்லனா போர் அடிச்சிரும். नहीं तो नहीं हो पाएगा। நிறைய பேருக்கு ஜெபத்துல आज உபவாசிச்சவங்க बहुत எதனால लोगों போர் को அடிக்கும்? उपवास की प्रार्थना क्यों बहुत बुरा लगता है, நிறைய சாக்கு போக்கு சொல்லிட்டு ஓடுவாங்க. बहुत कारण बताकर बाहर ஏன் भाग தெரியுமா? जाते हैं। क्यों पता है? உறவை அவர்களுக்கு क्योंकि சொல்லி கொடுக்கவில்லை. रिश्ते को किसी ने नहीं सिखाया। ஜெபி ஜெபி என்று சொன்ன प्रार्थना கிறிஸ்தவம் प्रार्थना करके कहने वाली எது मसीह சரியான ஜெபம் என்று சொல்லி கொடுக்கவில்லை. क्या सही प्रार्थना है नहीं सिखाया। அதுதான் பிரச்சனை. तो ये परेशानी है। ஒரு வசனத்தை படிப்போம். वचन को पढ़ेंगे, பாருங்கள். देखिए யாக்கோபு 5ஆம் அதிகாரம் याकूब 5वां अध्याय 16ஆம் வசனம். तो 16वां पद, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு जब आप शुद्ध हो जाओ, உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு एक दूसरों के पास अपने गुनाहों को बोलना, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் एक பண்ணுங்க. दूसरों के लिए प्रार्थना करना। பாத்தீங்களா? ஜெபம் பண்ணுங்க. देखिए, प्रार्थना करना, ஆனா நீதிமான் செய்யும் लेकिन धार्मिक ஊக்கமான வேண்டுதல் जो विनती மிகவும் करता பலன் है உள்ளதா இருக்கு. वह बहुत प्रभावशाली है। நீதிமான்னா யாரு? अब ये धार्मिक அதான் कौन है? பிரச்சனை இப்போ. ये बहुत लोगों को परेशानी அதான் है। அததான் உணர்வுன்னு इसी சொன்னேன். बात को मैं यहाँ पर महसूस करना, ये நீதிமான் என்ற உணர்வு एहसास, जो धार्मिकता की जो உனக்குள்ள एहसास இல்ல, ஜெபிப்பதற்கு முன்பு இல்ல அப்படின்னா प्रार्थना करने से पहले में नहीं है, அந்த ஜெபம் वो प्रार्थना जो உனக்கு है சீக்கிரத்துல ஷார்ட்டா वो முடிக்க जल्द தான் ही தோணும். तुम्हें खत्म करने के लिए सोचेगा।
உன்னால ஜெபம் பண்ண முடியாது. तुम आगे प्रार्थना नहीं कर पाओगे. நீ பாவி பாவி என்ற உணர்வோடு கூட அந்த ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்லியே நீ ஜெபிக்க போக நினைச்சா உன்னால you cannot pray. तो यदि पापी हूं करके उस मन के साथ जाते हो तो आप प्रार्थना नहीं कर पाएंगे. என்றைக்கு நீதிமான் என்ற உணர்வு உனக்குள் வருகிறதோ जिस दिन तुम धार्मिक हो करके तुम्हारे अंदर आता है அன்றைக்கு தான் ஜெபம். उस दिन प्रार्थना है. நீதிமான் என்பது धार्मिकता நீ यानी நீதி செய்ததினால் வருகிற நீதிமான் அல்ல. तुम धार्मिक जो है तुमने धार्मिक அவர் சிலுவையிலே பட்டு சிந்தின இரத்தத்தினால் உண்டான நீதிமான். परमेश्वर ने जो क्रूस में लहू बहाया है उस वजह से है. என் கிரியையில நான் நீதிமான் ஆக முடியாது. कामों को रख के मैं धार्मिक नहीं हो இன்னைக்கு सकता. நிறைய கிறிஸ்தவர்கள் பிரச்சனை बहुत लोगों की ये परेशानी கிரியைகளிலே है. நீதிமானாக நினைக்கிறார்கள். बहुत लोग अपने कामों को रख அது के முடியாமல் धार्मिक बनना போகிறதினால் चाहते हैं. तो ये जब नहीं हो ஜெபிக்க पाता வரும் है பொழுதெல்லாம் प्रार्थना जब करने உனக்குள்ள ஒரு आते கில்ட்டி हैं கான்ஷியன்ஸ் तो இருக்கிற. उनके अंदर एक गिल्टी அதனால தான் உன் कॉन्शियसनेस है. ஜெபம் तो ये इसलिए प्रार्थना ஒன்றுமில்லாமல் किसी போகிறது. काम के लिए नहीं ஏதோ रहता. மந்திரம் போல சொல்லிட்டு ऐसे ஓடி एक मिट्टी போயிடுற. की तरह हम करके कह जाते हैं. ரிலேஷன் இல்ல. एक रिलेशन ரிலேஷன் எப்படி வரும்? रिलेशन कब बढ़ेगा? உனக்குள்ள இருக்கிற உணர்வு तुम्हारे अंदर जो एहसास है. என்ன உணர்வோடு நீ ஜெபத்துக்கு போற? तुम किस एहसास के साथ जाते हो? நீதிமான் धार्मिक हो முதல்ல அந்த உணர்வு வரணும். ऐसी एक सोच आनी चाहिए. அவன் செய்யற ஜெபம் वो தான் जो प्रार्थना करता है அந்த பிரேயர் தான் वो प्रार्थना जो है எஃபெக்டிவ் பிரேயர். बहुत इफेक्टिव है. அதான் பவர்ஃபுல் பிரேயர். ये बहुत इफेक्टिव और அப்படிதான் அந்த வசனம் शक्तिशाली சொல்லுது. है. यही वचन कहता है. என் அன்பானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, உன் வாழ்க்கையில तुम्हारी जिंदगी में எப்படி किस तरह ஜெபிச்சிட்டு से आप प्रार्थना कर रहे हैं, நல்ல தெளிவா இன்னும் ध्यान से उस தெரிஞ்சுக்கணும். बात को समझ लीजिए. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை लगातार इस कार्यक्रम को देखिए. கடைசியான ஞாயிற்றுக்கிழமைகளே தான் இதை इच्छा சொல்ல होगी तो முடியும். आप इसे कह सकते हैं. நிறைய இருக்குது. तो ऊपर बहुत सारी ஜெபத்தை चीजें குறித்து हैं. प्रार्थना के बारे பழைய में ஏற்பாட்டின் ஜெபம் என்ன, बहुत पुरानी नियम का புதிய प्रार्थना ஏற்பாட்டின் क्या ஜெபம் है, என்ன, नए नियम की நிறைய प्रार्थना क्या है, இருக்குது. बहुत सारी चीजें எது हैं. தவறு எது சரி, क्या सही है क्या இன்னும் गलत நிறைய है. இயேசு சொன்னது நிறைய और இருக்கு. यीशु ने बहुत सारी அதெல்லாம் चीजों को இன்னைக்கு ஒரே कहा. நான் சொல்ல முடியாது. इसे हम एक ही दिन में नहीं कहेंगे. இன்னைக்கு கேட்டதுல तो आज जो நான் சொன்னதை जो மறுபடியும் हमने மறுபடியும் सुना है, சிந்திச்சு தியானம் பண்ணி उसे பாரு. जो मैंने कहा वो ध्यान से सुनिए. ஜெபம் புதுசா மாறும். प्रार्थना आपका नया बनेगा. அதுக்கு பிறகு उसके बाद நீனே எனக்கு சாட்சி आप சொல்லுவ. खुद जवाब गवाह என்னால दोगे. ஜெபிக்காம இருக்க मैं முடியல तो अभी பாஸ்டர் प्रार्थना किए बिना नहीं रह पा रहा हूँ, அப்படி நீனே சொல்லுவ. आप खुद कहोगे. அதுக்கு தான் இந்த ஜெபம் इसके लिए ये இந்த செய்தியை प्रार्थना நான் है. கொடுத்து इस கொண்டிருக்கேன். संदेश को मैं दे ஏன்னா रहा हूँ. ஜெபம் प्रार्थना जो है இட்ஸ் வெரி நெசசரி, बहुत जरूरत है, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், बहुत मुख्य है வெரி பவர்ஃபுல். और बहुत सामर्थ्यमय है. ஜெபம் प्रार्थना जो है இல்லை என்றா जब नहीं है அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான. बहुत डेंजरस हो जाता है. ஆகையினால तो इस वजह से ஆனா எப்படிப்பட்ட ஜெபம் किस प्रकार की प्रार्थना है, அதுதான் ये முக்கியம். बहुत मुख्य है. அதுதான் உன்னை வேற இடத்துக்கு ये கொண்டு तुम्हें வேற अलग- லெவல்ல உன்னை ஜெபத்துல अलग கொண்டு लेवल में போகும். तुम्हें ले जाती है. நல்லா புரிந்துகொள். ध्यान से समझिए. ஜெபிப்போமா? प्रार्थना करेंगे. ஆண்டவரை நோக்கி பா. हम परमेश्वर की ओर அன்புள்ள देखेंगे. ஆண்டவரே, हमारे प्रिय पिता, இந்த நல்ல வேளைக்கு इस ஆயுசு. अच्छे अवसर के लिए धन्यवाद. உம்மோடு உறவாடுவது तुम्हारे साथ रिश्ता बनाने, அதுதான் ஜெபம். ये जो है प्रार्थना है. நீர் இல்லை என்றால் आप नहीं है எங்கள் ஜெபம் तो வீணா. हमारी प्रार्थना जो है व्यर्थ चली உம்முடைய जाएगी. ரத்தம் இல்லை என்றால் तुम्हारा लहू नहीं है எங்கள் உணர்வுகள் तो எல்லாம் हमारे सारे एहसास जो है குற்ற உணர்வுகளாய் वे மாறும். जो है गुनाह बन जाएंगे. நாங்கள் பக்கத்திலேயே வர तुम्हारे முடியாது. पास हम नहीं आ पाएंगे. நீர் எவ்வளவு நன்மை आप செய்தீர். इतने भलाई कर चुके हो. உம்மோடு ஒன்றாய் तुम्हारे இருக்கும்படி साथ साथ रहने के लिए நீர் எங்களுக்காக ஜெபம் பண்ணி आपने हमारे लिए प्रार्थना அந்த किया है. ஜெபம் இன்னும் அது நிலைத்திருக்கிறது. वो प्रार्थना और टिकी है. அந்த ஜெபம் இன்றைக்கும் பரலோகத்தில் वो ஒலித்துக் கொண்டுதான் प्रार्थना आज இருக்கிறது. भी स्वर्ग में गूंज रहा है. அந்த ஜெபத்துக்கு எங்களுக்கு பதில் கட்டாயம் உண்டு. उस प्रार्थना के लिए जरूरत हमें நாங்கள் जरूरत है. ஜெபித்ததை விட நீர் ஜெபித்த ஜெபத்திலே தான் பவர் இருக்கிறது. हम जो प्रार्थना करते हैं उससे अधिक आपकी प्रार्थना में शक्ति है. ஆகவே तो इसलिए எப்படிப்பட்ட ஜெப किस வாழ்க்கை तरह की प्रार्थना की जीवन ஆண்டுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் परमेश्वर के என்பதை बच्चों को पाना है करके இன்னும் கற்றுத்தார். और सिखाना. நாங்கள் சரியாய் ஜெபித்து सही से प्रार्थना करके நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள भलाई को प्राप्त करने के लिए உதவி செய்யும். मदद करना. இயேசு கிறிஸ்துவின் यीशु நாமத்தில் मसीह के नाम में வேண்டிக் கொள்ளுகிறோம். विनती करते हैं. நல்ல பிதாவே, अच्छे पिता, ஆமென், आमेन, ஆமென். आमेन. God bless you. परमेश्वर तुम्हारे साथ நாம் எல்லாரும் रहेंगे. இணைந்து என் ஆத்துமாவை सब கர்த்தரை मिलकर ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? हे मेरे मन कहेंगे, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரம். हे मेरे मन परमेश्वर का धन्य என் कर. முழு உள்ளமே பரிசுத்த हे நாமத்தை मेरे मन ஸ்தோத்திரம். परमेश्वर के पूरे मन परमेश्वर का धन्य என் कर. ஆத்துமாவை கர்த்தரை हे मेरे मन ஸ்தோத்திரம். परमेश्वर का धन्य कर. அவர் செய்த சகல उसके உபகாரங்களையும் सारे மறவாதே. उपकारों को न भूलना. ஆமென், आमेन, ஆமென். आमेन. இந்த கர்த்தராகிய இயேசு हमारे கிறிஸ்துவின் प्रभु கிருபை, यीशु मसीह के अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய पिता அன்பும், परमेश्वर की प्रेम, பரிசுத்த ஆவியானுடைய और அந்நியோன்ய पवित्र ஐக்கியம், आत्मा की சமாதானம், संगति சந்தோஷம் और खुशी கிறிஸ்துவின் வருகை மட்டும் हर किसी की मसीह இன்றும் का आगमन என்றும் तक சகல நாட்களிலும் सदा काल உங்கள் அனைவரோடு हमारे இருப்பதாக. साथ रहे. ஆமென், आमेन, ஆமென். आमेन. God bless you. परमेश्वर तुम्हें आशीष நிகழ்ச்சியை करेंगे. தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் பாருங்கள். लगातार सारे कार्यक्रम को பெரிய देखिएगा. ஆசீர்வாதத்தை बहुत சுதந்திரித்துக் बड़ी கொள்ளுங்கள். आशीर्वाद को तुम स्वतंत्र மறுபடியும் करोगे. உங்களை சந்திக்கும் வரை जब तक हम वापस नहीं தேவனுடைய मिलते, கிருபை परमेश्वर के உங்கள் அனைவரோடும் अनुग्रह இருப்பதாக. तुम्हारे साथ रहे. ஆமென், आमेन, ஆமென். आमेन.